ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவல் கஃபே. ஒரு கோப்பை கதை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ரைட்டர் கௌரியோட மாயா மச்சிந்திரா. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கும் ஒரு பொண்ணோட கதை இது. கல்லூரி கலாட்டாவும் இளவட்ட குறும்புகளுமாக கதை நகரும். சில பல ட்விஸ்ட்டுகளும் இருக்கும். ஸோ கதைக்குள்ளே போகலாமா? ஹாப்பி லிஸ்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மச்சிந்திரா அத்தியாயம் 1. கண்ணா, மாயா எழுந்துரு, கிளாஸ் இல்லையா இன்னைக்கு? அம்மாவின் குரல் எங்கோ கிணற்றுக்குள்ளிருந்து ஒலிப்பது போல் இருக்க வாரி சொரிட்டு கொண்டு எழுந்தேன். அலைபேசி மணி 7 என்றது. ஜெட் வேகத்தில் கிளம்பினால்தான் காலேஜ் பஸ்ஸை பிடிக்க முடியும். வாமா மின்னல் என்ற மாயி படத்து வசனத்தின் வேகத்தில் கிளம்பி காலை உணவை மறந்து அம்மாவின் புலம்பலுக்கு தப்பி ஒலிம்பிக் வேகத்தில் பஸ் ஸ்டாப்பை அடைந்தேன். காலேஜ் பஸ் தானேப்பா, மிஸ் பண்ணால் என்ன தலையாக போய்டும்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு தலை போகிற பிரச்சனை தான்ப்பா. கல்லூரி 2ஆம் வருடம் வந்தும் ராகிங்கிற்கு பயப்படும் புண்ணிய ஆத்மா நான் தான். நம்ம டிசைனில் அப்படி தான் இருக்குது போல். பொதுவாகவே நான் யார் பிரச்சனைக்கும் போகாத, நான் உண்டு என் வேலையுண்டுன்னு இருக்கிற படிப்ஸ் டைப் தான். அதனால் தானோ என்னவோ பல சமயங்களில் ராகிங்கிற்கு பலி நான் தான். காலேஜில் அடிவாங்கவென்றே நேர்ந்து விடப்பட்ட பலியாடு நான் தான். வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏறி என் வழக்கமான கடைசி சீட்டில் ஒளிந்து கொண்டு வழக்கப்படி புக்கில் முகம் புதைத்து கொண்டேன். பள்ளியில் படிக்கும் வரை நான் இப்படி இல்லை. கல்லூரி முதல் நாள் சம்பவம் என்னை புரட்டி போட்டது. யாரை பார்த்தாலும் பயம் வந்தது. டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா மயூஸ் என்று உச்ச குரலில் கேட்டபடி வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்த ஷாலினியை கொலைவெறியோடு பார்த்தேன். சரியான மைக் தொண்டை, ஏண்டி கத்துற? மைக்கை முழுங்கிட்டியா என்றபடி கடுப்பு லுக்கு விட அவள் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல், மையூஸ் உன் டாப்ஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்குன்னு வழக்கப்படி பேச்சை மாற்றினாள். நான் முறைத்ததை திரும்பி கூட பார்க்காமல் நான் ரொம்ப பாவமாக்கும் என்ற பாவனையில் இருந்தாள். இவளை கொன்னுட்டா என் பாதி பிரச்சனை தீர்ந்து விடும்னு நினச்சேன். அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டேன் மயூஸ் என்று அலறினாள். என் மனதில் நினைப்பதை எப்படித்தான் இவளுக்கு தெரியுமோ என்று நொந்தபடி ஒரு போலி சிரிப்பு சிரித்து வைத்தேன். என் நல்ல நேரமோ அல்லது என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ எந்த சீனியரையும் பார்க்க நேராது கிளாஸ் வந்து சேர்ந்தேன். வகுப்பு ஆரம்பிக்க சரியாக 2 நிமிடங்கள் இருக்கும்போது என் இதயம் தாறுமாறாக அடிக்கத் தொடங்கியது. விதி அலாரம் அடிக்கிறானே, என்ன ஆகப் போகுதோ என்று பயத்துடனே மெதுவாக தலையை உயர்த்த யாருக்கு பயந்து ஓடி ஒளிகின்றேனோ அதே அமர் அங்கு என்னை பார்த்து சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தான். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாததைப் போல எங்கே ஒளிஞ்சாலும் பயபுள்ள கண்டுபிடிச்சிடுறானே என்று நொந்தவாறே தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். அப்படியெல்லாம் சும்மா நாங்கள் போயிடுவோமா என்பது போல என் அருகில் வந்து அமர்ந்தபடி, என்ன மாயா மேடம், குட் மார்னிங் எல்லாம் சொல்கிற பழக்கமே இல்லையா? அம்மா சொல்லி கொடுக்கலையா என்க. ஏண்டா உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா? என்கிட்ட உரண்டை இழுக்கிறதுக்குன்னே உன்னை பெத்தாங்களோ என்று எண்ணியபடியே குட் மார்னிங் சீனியர் என்றேன். குட் கேர்ள், லஞ்ச் பிரேக்கில் மீட் பண்ணுவோம் பேபி என்றபடியே என் தலையை கலைத்து விட்டு சென்று விட்டான். தொல்லை விட்டது என்று சந்தோஷப்படவா இல்லை லஞ்ச் பிரேக்கில் என்ன 7:30 இழுக்க போகிறானோ என்று கவலைப்படவா தெரியலையே ஆண்டவா என்று நொந்தபடி கிளாஸுக்குள் ரெடியானேன். விதி வலியது, பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தியாயம் 2. சுகமான தூக்கத்தின் நடுவில் ரிங்கிற்று கல்லூரி மணி. அடடா, நம்ம முன்ஜாகிரத முனுசாமி கிருஷ்ணமூர்த்தி சாரோட கிளாஸ் முடிஞ்சு போச்சா? அவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம். என்ன நானே திட்டியபடி மணியை பார்த்தால் அது 12:30 என்றது. ஐயோ, லஞ்ச் பிரேக் ஆச்சே, இப்போ அவன் வேற வருவானே, என்ன செய்ய என்று யோசித்தபடி வெளியேறினேன். ஷாலினி பிசாசிடமிருந்து தப்பித்து விட்டாலே பாதி கிணறு தாண்டியது போலதான். தப்பித்துடுமாயா என்று எனக்கு நானே சொன்னபடி லைப்ரரியை நோக்கி ஓடினேன். உனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்வது போல மையூஸ் என்று அலறியபடி வந்து சேர்ந்தாள் ஷாலு. எப்படித்தான் கழுகுக்கு மூக்கு வேர்த்தது போல ஜிபிஎஸ் இல்லாமலே என்னை கண்டுபிடிப்பாளோ. கரெக்டாக 7:30 கூடவே கொண்டு வந்துடுவா. எல்லாம் நம்ம டிசைனில் அப்படி தான் இருக்கும் போல என்றபடியே கூட நடந்தேன். என்ன பேபி, லஞ்ச் பிரேக்கில் மீட் பண்ணலான்னு சொன்னேன்ல, நான் வரத்துக்குள்ளே என்ன அவசரம் என்றபடி வந்து சேர்ந்தது அடுத்த 7:30. ஆண்டவா, இது உனக்கே நியாயமா என்று மனசுக்குள் முனகியபடியே அவனை, அதான் அந்த அமரை பார்த்து பயந்தபடியே சிரித்து வைத்தேன். வா பேபி, சேர்ந்து சாப்பிட்லாம் என்று என்னை கேன்டீனுக்கு இழுத்து சென்றான். வழக்கம் போல அவனுக்கும் அவன் படை பரிவாரங்களுக்கும் லஞ்ச் வாங்கி கொடுத்துவிட்டு மெதுவாக நகர முயன்றேன். எங்கே பேபி கண்ணாமூச்சி விளையாட்டு, இங்கே வந்து என்கிட்ட உட்காரு என்று என்னை இழுத்து அவன் அருகில் அமர வைத்தான். இன்றைக்கி என்னடா பிளான் பண்ணியிருக்க என்று யோசித்தபடியே உட்கார்ந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா என்று கேட்டது வேறு யார்? 7:30 அமரே தான். பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டான், உஷார் மாயா என்றது உள்ளுணர்வு. வழக்கம் போல என்னிடம்தான் வந்து முடிய, இப்போ என்ன என்று எல்லாரும் அவனையே பார்க்க, மாயா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு என்றான்.
யாரா அது என் பாய் ஃப்ரெண்டு என்று குழப்பத்துடன் அவனை பார்க்க 7.5 நம்பர் 2 ஷாலினி. என்கிட்ட சொல்லவே இல்லை, யார் மையூஸ் உன் பாய் ஃப்ரெண்ட் என்று உச்ச ஸ்தாயியில் கத்தினாள். எனக்கு வாய்க்கிறதெல்லாம் இப்படியே இருக்கே. நொந்து போய் சீனியர், எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை என்றேன். இதை நான் நம்பணுமா? உண்மையை சொல்கிறியா இல்லை டேர் கொடுத்தா செய்கிறியா என்றான் அமர். அடே நம்புடா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் ஒரு பரிதாப பார்வை பார்த்து வைத்தேன். சரி, அப்போது உனக்கு டேர் தான் கரெக்ட். நீ போய் நம்ம கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் சீனியர் வினோதை ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா என்றான். லூசாப்பா நீ என்ற பார்வை பார்த்து நின்றேன். ஏண்டா முதல் நாள் அனுபவம் மறந்து போச்சா? என்னையே ஏண்டா டார்கெட் பண்ணுற? உன்னோட போதைக்கு நான் ஊறுகாயா? மனசு புலம்பி கதறி அழுதுது. அன்றைய நிகழ்வு அப்படி. கல்லூரி முதல் வருடம் முதல் நாள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புடன் அடியெடுத்து வைத்த முதல் நொடியே என் கனவை கரியாக்கிய பெருமை திருவாளர் அமரையே சாரும். பறக்க பறக்க முடித்த வண்ணம் கிளாஸை தேடி நின்ற என் முதுகில் யாரோ பலமாக அடித்தார்கள். எவ அவ என்றவாறே திரும்பினால், திருத்திக்கோ பேபி, எவ அவ இல்லை, எவன் அவன்னு கேளு என்றான். யாரா இவன், லூஸா இருப்பானோ பார்த்தேன். ஹாய் பேபி, நான் உன் சீனியர் அமர், ராகிங்குக்கு ரெடியா என்று கேட்டான். கடவுளே, இது வேறையா? என்ன செய்ய சொல்லுவானோ என்று பீதியுடன் அவனை பார்க்க என் கையில் ஒரு ரோஜாவை கொடுத்து, போ பேபி, எல்லார்கிட்டேயும் போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. நான் சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் ரோஸை கொடுத்து லவ் யூ சொல்லிட்டு வா என்றான். தப்பி தவறி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோமோ என்று தான் தோன்றியது எனக்கு. அவன் பார்வையோ எனக்கு குளிர் பரப்பியது. சொல்கிறத செஞ்சுட்டு ஓடிடுவோம் கிளாஸுக்கு நினச்சிட்டு எல்லார்கிட்டேயும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்துச்சு. முகத்தை கடுகடுன்னு கண்ணில் பொறி பறக்க என்னை முறைச்சிட்டு நின்னவனை பார்த்தா திகில் எடுத்தது. என்னை விட்டுறேண்டா ப்ளீஸ் என்பது போல அமரை பார்த்து கெஞ்சல்ஸ் பார்வை பார்க்க அவன் கொஞ்சமும் அசராமல் என்னை முன்னாடி தள்ளிவிட்டு, சாருக்கு லவ் யூ சொல்லிட்டு வா என்றான். என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் அந்த நெடுமாடு பலார் என்று எனக்கு ஒன்று கொடுத்தானே பார்க்கலாம். நான் என்னடா பண்ணேன், என்னையே அடித்த என்று கேட்க வாய் திறக்கும் முன், உன்னை மாதிரி பொண்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இதுக்குன்னே காலேஜுக்கு வர்றீங்களான்னு கேட்டுவிட்டு அவன் போய்விட்டான். என்னை சுற்றி வேடிக்கை பார்த்து நின்ற அத்தனை பேரும் ஒரே நெடியில் ஆளை காணும். இத்தனைக்கும் காரணமான அமரோ தோளை குலுக்கியபடி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய்விட்டான். எனக்கு என்ன நடந்தது என்று சுதாரிப்பதற்குள் காலேஜ் மணி அடித்தது. கலங்கிய கண்களுடன் கிளாஸை தேடி நடந்தேன். இனி என்ன ஆனாலும் அந்த நெடுமாட்டை மட்டும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். வாழ்நாளில் யார் முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ இவன் அவன்கிட்டயே கோர்த்து விட்டானே ஆண்டவா. போ பேபி, உன் ஹீரோ வரான் பாரு, போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வாடா என்று அமர் சொல்வது எங்கோ தூரத்தில் ஒலிப்பது போல் இருந்தது. என்னை விட்டுடு ப்ளீஸ்னு பார்வையாலே கெஞ்சி பார்த்தேன். நக்கலாக சிரிச்சுவிட்டு, வினோத், நம்ம ஜூனியர் மாயா மேடம் உன்கிட்ட ஏதோ சொல்லணுமாம் என்றவாறே என்னை வினோத்தின் அருகில் தள்ளிவிட்டான். கண்களில் பொறி பறக்க கல்லூரி துர்வாச முனி வினோத் என்னை பார்த்து முறைக்க, இனி என்ன ஆகுமோ ஆண்டவா. அத்தியாயம் 3. கண்கள் இடுங்க என்னை வினோத் பார்த்த பார்வையில் எனக்குள் நடுங்கியது. ஐயோ, ஒன்றும் பண்ணாமலே அன்றைக்கி அடித்தான், இப்போ என்ன பண்ண போகிறானோ என்று உதறியது. அவனோ இப்போ என்ன என்பது போன்ற கேள்வியுடன் ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தி பார்க்க, நான் இல்லை அது என்று மென்று முழுங்க தொடங்க, அதான் வந்துட்டியே வேற என்ன என்று உருமினான். சீச்சி, என்ன கேவலமான ஜென்மமோ, அலையறீங்களே, ச்சே, எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தானா என்றபடியே போய்விட்டான் அவன். டே, நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா இவ்வளோ கேவலமாக பேசுகிற என்று ஒன்றும் புரியாத நிலையில் இயலாமை, கோபம், அழுகை எல்லாம் சேர அங்கே நிற்க முடியாமல் ரெஸ்ட் ரூமை பார்த்து ஓடினேன். முடிந்தவரை யார் கண்ணிலும் படாமல் இருக்க வேண்டும் போல் இருந்தது. கண்ணீர் மட்டும் அழுதேன். எல்லார் மேலேயும் ஆத்திரமாக வந்தது. என்னையே டார்கெட் பண்ணும் அமரின் மீது, தேவையே இல்லாமல் என்னை பற்றி தப்பாக பேசிய வினோத் மீது, இத்தனை நடந்தும் எதுவுமே செய்யாமல் கோழை மாறி ஒளிந்து கொண்டு அழும் என் மீது. என் மாயா பேபி எப்பவும் பிரேவாக இருக்கணும், லைஃப்பில் எப்பவும் எந்த மாதிரி சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ளணும் என்று சொன்ன அப்பா நினைவு வந்தது. அப்பா, என்னை விட்டு ஏன்பா போனீங்க, பயமாக இருக்குப்பா எனக்கு. கடவுளாகிவிட்ட தந்தையை நினைத்தேன். அவ்வளவுதான். பல நினைவுகள் ஒரே நொடியில் என்னை உலுக்கியது. டாடிஸ் பேபி மாயா என்று என் கசின் லயா எப்போதும் என்னை அழைப்பது ஞாபகம் வந்தது. டாடிஸ் பேபி அழமாட்டா, பிரேவாக இருப்பா என்று அப்பா என்னிடம் சொல்வது போல் இருந்தது. எஸ், நான் மாயா மகேந்திரா, என் டாடிஸ் பேபி. நான் தப்பே பண்ணாமல் ஏன் அழணும்? டே அமர், உனக்கு இருக்குடா மவனே.
லூசு சீனியர் வினோத், உனக்கு என்னடா பெரிய மன்மதன்னு நினப்பா? உனக்கும் இருக்குடா என்று எண்ணியபடி கிளம்பி கிளாஸை நோக்கி நடந்தேன். என்னுடைய வழக்கமான முதல் சீட்டில் உட்காராமல் கடைசி சீட்டில் போய் உட்கார்ந்தேன். எனக்கு நிறைய அமைதி வேண்டியிருந்தது. மையூஸ் என்று கத்தியபடி என் ஆசையில் லாரி மண்ணள்ளி போட்ட புண்ணியம் ஷாலுவிற்கே. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு ஷாலு, நீ உன் சீட்டில் போய் உட்காரு என்றேன். நீ சொல்லி நான் கேட்டுருவேனா என்று என்னை பார்த்தவாறே என்னை இடித்தபடி அமர்ந்தாள். மாயா, ஃப்ரீயாக விடு, எதையும் யோசிக்காத என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். வேறு பிரச்சனை ஏதுமின்றி அன்றைய நாள் அமைதியாக கழிந்தது. மறுநாள் காலேஜ் பஸ்ஸில் என் வழக்கமான இடத்தில் போய் அமர்ந்தபோது, மாயா, அமர் உன்னை நேராக கேன்டீனுக்கு வர சொன்னான்னு 3rd இயர் படிக்கும் சுஜி கத்தினாள். சுஜி அக்கா, நான் அங்கே வரலன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினேன். மாயா, ஷியோரா? சுஜியின் குரலில் ஆச்சரியம் மேலோங்கியது. பதிலேதும் சொல்ல மனம் வராமல் உதட்டளவு சிரிப்புடன் திரும்பி கொண்டேன். பஸ்ஸில் எல்லோரும் என்னையே பார்ப்பது போல் இருந்தது. முதல் வகுப்பு எந்த கலாட்டாவுமின்றி அமைதியாக கழிந்தது. 2வது பீரியட் லெக்சரர் ஸ்ப்ரேவாயன் அரவிந்த் வரும் நேரம். அமரும் அவன் அல்லக்கைகளும் வந்து சேர்ந்தனர். என்ன பேபி, உனக்காக நான் கேன்டீனில் வெயிட் பண்ண, நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே, வா பேபி போகலாம் என்றான். முகம் வெளுத்து வியர்வையில் நனைந்து கை கால் பதறினாலும், டேடிஸ் பேபி கேர்ள் பயப்பட மாட்டாங்க மாயா, தைரியமாக இருப்பாங்க மாயா, பி பிரேவ் எனக்கு நானே சொல்லிக்கொண்டே அமரை பார்த்தேன். சாரி சீனியர், எனக்கு கிளாஸ் இருக்குது, வர முடியாது என்றேன். வாட், வர முடியாதா? உனக்கு பயம் விட்டு போச்சா என்று நம்ப முடியாத குரலில் எரிச்சல் மேலோங்க கேட்டான். சீனியர், எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை, நான் கிளாஸ் கட் பண்ணிட்டு வர முடியாது என்று உள்ளூர தலை தூக்கிய பயத்தை தலையில் தட்டி அமர்த்தி தைரியமாக காட்டிக்கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தேன். ஏய், யார்கிட்ட பேசுகிறேன்னு மறந்துட்டியா? உருமியபடி கையை ஓங்கியபடி என்னை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான். பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்க முயன்று கொண்டிருந்தேன். என்னை அடிக்கப் போறான்னு நினச்சப்போ, அமர், நீ 3rd இயர் தானே, இங்கே என்ன பண்ணுற என்று கேட்டவாறே லெக்சரர் அரவிந்த் வந்து என் வயிற்றில் லிட்டர் கணக்கில் பாலை வார்த்தார். ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம் சார் என்றபடி அமரை அவன் அல்லக்கை மதன் இழுத்தான். கண்களில் வெறுப்பு மென்ன, லஞ்ச் பிரேக்கில் மீட் பண்ணலாம் பேபி என்றபடி என்னை பார்த்து முறைத்தபடி சென்றான். இன்னிக்குமாடா என்று எண்ணியபடியே கிளாஸை கவனிக்க தொடங்கினேன். லஞ்ச் பிரேக்கில் என்ன காத்திருக்கிறதோ ஆண்டவா. அத்தியாயம் 4. எவ்வளவுதான் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் லஞ்ச் பிரேக் நெருங்க நெருங்க இதயம் ரயில் வண்டியாய் தடதடத்தது. பெல் அடித்து லெக்சரர் வெளியேறியதும் நான் எழுந்து வாஷ்ரூமை நோக்கி நடந்தேன். ஷாலு இன்று வராதது எனக்கு வசதியாக இருந்தது. இல்லை என்றால் பாமை பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அலைவதற்கு சமம். சேதாரம் பலமாக இருக்கும். எனக்கு ஷாலினியை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்தது. சில சமயம் பயபுள்ள தெரிந்து செய்கிறாளா இல்லை தெரியாமல் என்னை கோத்து விடுறாளா புரியலை. ஆனால் ஒன்று நிச்சயம், ஷாலினியுடன் இருந்தால் வில்லங்கத்தை வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சதுக்கு சமம். இன்று என் நல்ல நேரமோ அல்லது என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ ஷாலு வரவில்லை. என்னதான் பிரேக் டைம் என்றாலும் வாஷ்ரூமுக்குள்ளேயே குடியிருக்க முடியாதுங்கிறதுனால கிளாஸை நோக்கி நடந்தேன். எதிரே அமர் வருவது தெரிந்தது. இப்போது இவனை எதிர்கொள்ளும் மனநிலை இல்லை என்பதால் எப்படி தப்பிக்க என்று யோசித்தேன். அமர் என்னை நெருங்கிவிட்ட நிலையில் அருகில் இருந்த ரூமிற்குள் வேறு வழியின்றி நுழைந்தேன். என் நேரம் அது லைப்ரரியாக போயிற்று. அமருக்கு லைப்ரரி வேற்று கிரகம் என்பதால் நான் பிழைத்தேன். நல்ல வேளை பிழைத்தோம் என்று நினைக்கையில் எனக்கு முன் 2 நெடிய கால்கள் தெரிந்தது. யார் என்று பார்க்கும் முன், இங்கேயும் வந்தாச்சா, என்னதான் உன்னோட ப்ராப்ளம், ஏன் என்னை ஃபாலோ பண்ணுற என்ற உருமல் கேட்டது. வேற யாரு? எல்லாம் நம்ம துர்வாசர் வினோத் தான். சரிதான், வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்தாயிற்றாமாயா என்றபடியே என்னை எரிப்பது போல் பார்த்த வினோதை பயத்துடனே பார்த்தேன். நாக்கு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது போல் பேச்சே வரவில்லை. அதற்குள் லைப்ரரி அசிஸ்டண்ட், என்ன வினோத், எனி ப்ராப்ளம் என்று கேட்டு வர, துர்வாசரோ என்னை கேவலமாக பார்த்தபடி, இவ தான் என் ப்ராப்ளம், எங்கே போனாலும் வந்து நிற்கிறா என்றான். என்னை அந்த அசிஸ்டண்ட் வினோதமாக பார்த்து வைக்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்தது. தலை குனிந்தபடி கிளாஸை பார்க்க கிளம்பினேன். ஆனால் என் மனசாட்சி என்னை பார்த்து, சீ, நீ இவ்வளவுதானா, யாரோ உன் மேலே ஏறி மிதிக்க நீ அனுமதிக்க போறியா, டேடிஸ் கேர்ளின் தைரியம் இவ்வளவுதானா என்று என்னை இடித்தது. திரும்பி பார்க்க துடித்த மனத்தை அடக்கி வினோதை பார்த்து திரும்பினேன். என்னை பற்றி எதுவும் தெரியாது இவன் என் கேரக்டரை பற்றி பேசுவதா என்று எண்ணியபடி அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தேன். லைப்ரரி அசிஸ்டண்ட்டிடம் எதையோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தவன் திரும்பி என்னை அலட்சியமாக பார்த்து கேள்வியாக புருவத்தை உயர்த்தினான். அதென்ன சீனியர், உங்களுக்கு உங்கள் மேலேயே ஓவர் கான்ஃபிடென்ஸ், என்னவோ காலேஜ்லேயே நீங்கள் மட்டும்தான் மன்மதன்னு நினப்பா, இல்லை நாங்கள் காலேஜ்க்கு பொழுதுபோக்குக்காக வரோம்னு நினச்சிங்களா, என்னவோ பொண்ணுங்கனாலே உங்கள் மேலே விழுந்து பழகிறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க,
என்னை இப்படி கேவலமாக பேசுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு புரியலை. மூச்சை பிடித்தவாறு சொல்லி முடித்தேன். என்னவோ மலையேறிய உணர்வு. கண்களில் பொறி பறக்க என்னை நோக்கி வந்த வினோத், முதல் தடவை பார்க்குற ஒருத்தனுக்கு ரோஸ் கொடுக்க வெயிட் பண்ண நீ நல்ல பிள்ளை மாதிரி பேசுறியா? நீ ஒன்றும் என் தோற்றத்தை விமர்சிக்க வேண்டாம். ஒரு தடவை அடி வாங்கினா என் பக்கம் திரும்பி வரமாட்டேன்னு பார்த்தா அன்றைக்கி கேன்டீனில் வெக்கம் இல்லாமல் ப்ரப்போஸ் பண்ண வர என்றான். ஹலோ சீனியர், காலேஜில் ரேகிங்னு கேவலமாக ஒரு விஷயம் பண்ணுறானே உங்கள் பேட்ச்மேட் அமர், உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன லூஸா முன்ன பின்ன தெரியாத உங்களை ப்ரப்போஸ் பண்ண? இல்லை எனக்கு கண்ணில் கோளாறா? ஆனாலும் உங்களுக்கு ஹை ஹோப்ஸ் தான் சீனியர். என்னோடய டேஸ்ட் இன்னும் இவ்வளவு மோசமாக போகலை என்றேன் அவனுக்கு கொஞ்சமும் சளைக்காமல். வெறி பிடித்தவனைப் போல என்னை நோக்கி, ஏய் என்ன திமிரா? யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மன். எங்கள் அப்பா இந்த காலேஜ் டைரக்டர். அஃப்கோர்ஸ் எனக்கு என் தோற்றத்தை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னை மாதிரி நிறைய பொண்ணுங்களை தினமும் பார்க்குறேன். என்கிட்ட அவங்க நடந்துக்கிற முறையே சொல்லுதே நீ என் லுக்ஸ் எப்படின்னு. நீயும் அமரும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க என்னை வச்சு? நக்கலாக என்னை பார்த்து கேட்டான். அடக்க முடியாமல் பகபகவென்று சிரித்து தொலைத்தேன். சீனியர், யாரோ சில பொண்ணுங்க உங்களை பார்த்து வழிஞ்சா அது உங்கள் தோற்றத்துக்கான கிரெடிட்டா? உங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கலாம். அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் உங்கள் பின்னாடி சுற்றுவாங்களா? மற்றவங்க எப்படியோ, நான் அதுக்கு காலேஜ் வரல. எனக்கு வேறு நிறைய உருப்படியான விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை பற்றி உங்கள் மேலான ஒப்பீனியனுக்கு நன்றி. என்கிட்ட கேட்டதுக்கு பதிலாக உங்கள் பேட்ச்மேட் கிட்ட கேளுங்களேன் என்றபடி திரும்பி நடக்க தொடங்கினேன். ஏதோ சொல்ல விட்டு போனது போல தோன்ற அவனை பார்த்து திரும்பி, என்னை அடிச்சிட்டதனால நீ ஒன்றும் ஹீரோ கிடையாது. ஐ ஹேட் மீட்டிங் யூ சீனியர், மைண்ட் யுவர் பிஹேவியர் என்று கூறிவிட்டு அவனுடைய பேரந்ததை போன்ற லுக்கை பார்த்து சிரித்தவாறே திரும்ப நடந்தேன். லைப்ரரி வாசலில் பெரும் கும்பல் கூடியிருந்தது. ஏதோ ஒரு தைரியத்தில் பேசிவிட்டோம். அடுத்து என்னவோ என்று பயம் இருந்தாலும் நான் ஒன்றும் தப்பாக எதுவும் பேசலையே, அப்புறம் ஏன் பயப்படணும் என்று நினைத்தவாறே யாரையும் நேருக்கு நேர் பாராமல் கிளாஸை நோக்கி விரைந்தேன். கிளாஸை அடையவும் பிரேக் முடியவும் சரியாக இருந்தது. என் வழக்கப்படி கடைசி பெஞ்சில் சென்று அமர்ந்தேன். எல்லோரும் ஏதோ பேயை பார்ப்பது போல என்னையே வெறித்து பார்த்தது கொஞ்சம் சிரிப்பாக கூட இருந்தது. அடுத்த லெக்சரர் வந்து பாடம் தொடங்கவும் பியூன் உள்ளே வந்து சேர்ந்தார். லெக்சரரிடம் ஏதோ சொல்ல அவர் என்னை பார்த்து, மாயா, பிரின்ஸ்பல் உன்னை வர சொல்கிறாங்க, போயிட்டு வா என்றார். அடுத்து என்னவோ என்றபடி பிரின்ஸ்பல் ரூமை பார்த்து நடந்தேன். அத்தியாயம் 5. உள்ளே பதறினாலும் வெளியே கெத்தாக காட்டிக்கொண்டு பிரின்ஸ்பல் அறையை அடைந்தேன். கண்ணாடிக்கு மேல் வழியாக என்னை பார்த்து, கமின் மாயா என்றார். சார், என்னை வர சொன்னீங்களாம் என்றபடி உள்ளே நுழைந்தேன். எஸ் மாயா, லைப்ரரியில் என்ன நடந்தது என்றார் அவர். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல், சார் அது வந்து என்று நான் இழுக்க, லைப்ரரி அசிஸ்டன்ட் சொன்னார், இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் காம்படிஷனில் பங்கேற்க பெயர் கொடுக்க டெட்லைன் முடிந்து விட்டதுன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொன்னார். உனக்காக ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் செய்கிறார். ஸோ உன் பேரை சேர்க்க சொல்லிட்டேம்மா என அவரே ஒரு விடையை சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? நான் எப்படா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் காம்படிஷன் பற்றி பேசினேன்? ஒன்றுமே புரியலையே. தலை வெடித்து விடும் போல் இருக்க உதவிக்காக அங்கே நின்ற லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பார்த்தேன். அவரோ என்னை பார்ப்பதையே தவிர்த்தார். உன் பேரை சேர்த்தாயிற்றுமா, நீ போய் காம்படிஷனுக்கான ஏற்பாடுகளை செய் என்று என் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் பிரின்ஸ்பல். சரி சார், தேங்க்யூ சார் என்றபடி விட்டால் போதுமென வெளியே வந்து லைப்ரரி அசிஸ்டண்ட்டிற்காக காத்திருக்க தொடங்கினேன். எங்கோ ஏதோ தப்பு நடந்திருக்கிறது. இல்லை என்றால் என் பேரை எதற்காக சேர்க்கப் போகிறார்கள்? ஸ்கூலில் காம்படிஷனில் சேர்ந்து பரிசு அள்ளி வந்ததுதான். ஆனால் அதெல்லாம் முன்ஜென்மம் போல் இருந்தது. இப்போது யார் வேலை இது என்று குழம்பியபடி நின்றேன். பல மணி நேரங்களாக தோன்றிய ஒரு சில நிமிடங்களுக்கு பின் அசிஸ்டன்ட் திரு சாஸ்தா பிரின்ஸ்பலின் அறையை விட்டு வெளியே வந்தார். சார், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் என்றேன். என்னை எதுவும் கேட்காத ப்ளீஸ்மா, உன் கேள்விக்கெல்லாம் என்கிட்ட ஒரே பதில்தான் இருக்கு, வினோத் என்று விட்டு என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல் விடுவிடுவென போய்விட்டார். மறுபடியும் முதல்ல இருந்தா கண்ணை கட்டியது. கிளாஸுக்கு போகக்கூட தோன்றவில்லை. தலை வெடித்து விடும் போல் இருந்தது. என்ன, காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆரம்பிக்கலையா? இப்படி நின்றுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண போறியா? எரிச்சலுடன் ஒரு குரல் ஒலித்தது. புரிந்து கொள்ள முடியாத ஒரு முகபாவத்துடன் நின்றது வேறு யார்? துர்வாசர் வினோது தான். நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும் என்று விட்டேற்றியாக பார்க்க, அதற்கு மேல் அலட்சியமாக, என்ன முட்டைக்கண்ணை உருட்டி முழிச்சு பார்த்தா நாங்கள் பயந்துருவோமா? கல்ச்சுரல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என் கூட தான் நீ வேலை செய்யணும். நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே, எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒற்றை புருவத்தை உயர்த்தியவாறு நக்கலாக கேட்டான் அவன். சீனியர்,
எனக்கும் உங்களுக்கும் எந்த டீலிங்கும் வேண்டாம். நான் உங்கள் வழிக்கே வரல. முடிந்த வரைக்கும் பவ்யமாக கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றேன். அப்படி உன்னை விட்டுட்டா நீ பெரிய ஆளாயிடுவ. அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு சீனியர்னு இருக்கோம் என்றான். நான் தான் உங்கள் வழிக்கே வரலையே சீனியர். என்னை எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க? புரியாமல் கேட்க, உனக்கு மனசில் பெரிய ஹீரோயின் நினைப்பா? இது வரைக்கும் யாரும் என்னை எதிர்த்து பேசியதே இல்லை. நீ என்னை பார்த்து உன் டேஸ்ட்டுக்கு நான் இல்லைன்னு சொல்கிற. நான் தான் இது வரைக்கும் யாரையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். நீ எப்படி என்ன அப்படி பேசுவ? இனி என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப என்றான். அட ஏண்டா இது வேறையா என்று மனசுக்குள் புலம்பியபடி, சீனியர் ப்ளீஸ், எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்ன நீங்கள் கேவலமாக பேசியதால் தானே நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள் கேரக்டர் பற்றி தப்பாக யாராவது பேசினா நீங்கள் ஒத்துப்பீங்களா? எந்த தப்பும் பண்ணாதப்போ என்ன அன்றைக்கி நீங்கள் அடிச்சிங்க. அதான் அப்படி பேச வேண்டியதாக போச்சு. புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். இதற்கு மேல் கெஞ்ச முடியாது என்ற அளவில் பேசி பார்த்தேன். கொஞ்சமும் அசராமல், மேடம் மாயா, உன்னோட காரணங்களை பற்றி ஐ டோன்ட் கேர். என்னை இது வரைக்கும் யாரும் அப்படி பேசியதில்லை. ஸோ அதுக்கான பின் விளைவுகளை நீ சந்திச்சு தான் ஆகணும். ஃபேஸ் த மியூசிக் டியர் என்றான் கூலாக. இறங்கிய இடியை மென்று முழுங்குவதற்குள் என்னை பார்த்து, நாளையிலிருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் 7:30 காலேஜில் இருக்கணும் என்று உரிமை விட்டு சென்றான். நாளையிலேருந்து 7:30? எப்போவுமே நீ 7:30 தாண்டா எனக்கு என்று எண்ணியபடியே கிளாஸை நோக்கி நடந்தேன். இன்றைய நாளுக்கு இந்த அளவு போதும் ஆண்டவா என்று வேண்டும் போதே அமரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எதிரே வந்தனர். ஐயோ அடுத்ததா என்று நான் மிரளும் போதோ என்னை பார்த்து முறைத்தவாறே எதிர்பக்கமாக திரும்பி சென்றனர். என் கண்களையே நம்ப முடியாமல் வெறித்து பார்த்தேன். என்னடா இன்னைக்கு வர்ற மழை நின்றும் போலையே என்று வியந்தவாறே கிளாஸை நோக்கி நடந்தேன். புயலுக்கு முன்னும் பின்னும் அமைதிதான் போல. அன்றைய பொழுது அமைதியாக கழிந்தது. எந்த பிரச்சனையுமின்றி வீடு வந்து சேர்ந்தேன். இரவு உறங்கப் போகும்போது அலாரம் வைக்க மொபைலை எடுத்தால், ஷோ நாளையிலேருந்து ஸ்டார்டிங், ஸோ பி ரெடி அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த தோரணையே சொல்லியது இது வினோத் வேலைதான் என்று. யார் என் மொபைல் நம்பரை அவனுக்கு கொடுத்தது என்று தான் தெரியவில்லை. நம்பரை பிளாக் லிஸ்டில் சேர்த்தேன். காலையில் வழக்கம் போல் 5 மணிக்கு முடிப்பு வந்தது. மொபைலில் வேறொரு புது நம்பரில் இருந்து ஒரு மிஸ்டு காலும் ஒரு மெசேஜும். என் நம்பரை பிளாக் செஞ்சுட்டு என்ன வேறு காலேஜாக போக போகிற? நம்ம காலேஜுக்கு தானே வரணும் இன்னும் இருந்தது. அடப்பாவி, ஏன் இந்த கொலவெறி என்று எண்ணியவாறே காலை வேலைகளை முடித்த பின் கிளம்பினேன். வழக்கமாக பஸ்ஸில் என்னை கலாய்க்கும் கும்பல் என்னை கண்டவுடன் தலையை குனிந்தது. சிலர் என்னை நோக்கி வினோத பார்வை பார்த்து வைத்தது எனக்குள் பயத்தை கிளப்பியது. ரொம்ப வித்தியாசமாக நடக்காதீங்கடா, உலகம் தாங்காது என்று நினைத்தபடி பொறுமையாக காலேஜை அடைந்தேன். வழக்கமாக என்னை வம்புக்கு இழுக்கும் எல்லா சீனியர்களும் என்னை பார்க்காதது போல் ஒதுங்கினர். மனம் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்று உல்லாசமாக பாடியது. இந்த 2 வருடங்களில் முதல் முறையாக எந்த பயமுமின்றி கிளாஸை நோக்கி நடந்தேன். கிளாஸினுள்ளே நுழைய போகும்போது, மாயா மேடம் ப்ராக்டிஸ் போகலாமா என்றபடி என் சந்தோஷத்தில் லாரி லாரியாக மண்ணள்ளி கொட்டிய பெருமை துர்வாசருக்கே. இன்றைக்கு என்ன கூத்தோ. அத்தியாயம் 6. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. மதுவந்தி ராகத்தில் என்னை மறந்து பாடி முடித்து நிமிர்ந்து பார்த்தேன். துர்வாசர் எந்த உணர்ச்சியுமற்ற முகபாவத்துடன் என்னை பார்த்து வைத்தான். என்னடா துர்வாசா, காலங்காத்தால் என்னை காலேஜுக்கு வர வச்சு காம்படிஷனுக்கு ப்ரிப்பரேஷன்னு சொல்லி பாடவும் சொல்லி இப்போ ரோபோ மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நானே பேசிக்கொண்டேன். உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம். வினோதின் குரல் புரியாமல் நிமிர, நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசுகிற என்றான். ஐயோ மாட்டிக்கிட்டியே மாயா. அசடு வழிய முகத்தை திருப்பி கொண்டேன். நீ கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டியா? வினோதின் குரலில் தொக்கி நின்றது நக்கலா அல்லது நிஜமாகவே தெரிந்து கொள்ளும் ஆர்வமா தெரியவில்லை. 4 வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ 2 வருஷமாக விட்டுட்டேன். அலை அலையாகிய எழும்பிய நினைவுகள் கண்ணீரை கொண்டு வர அவசரமாக அறையை விட்டு வெளியேறினேன். எதிரே யார் வருவது என்றெல்லாம் பார்க்காமல் ரெஸ்ட் ரூமை நோக்கி ஓடினேன். மனதிலுள்ள அழுத்தம் போகும் மட்டும் அழுது தீர்த்தேன். மயூஸ், ஏண்டி அழற? யார் ஒன்று என்ன சொன்னாங்க? கத்தியபடி என்னை கட்டி கொண்டாள் ஷாலு. அவசரமாக முகபாவத்தை மாற்றி, ஏண்டா நேற்று வரல? காலேஜ் கட்டடிச்சுட்டு எங்கே சுத்த போன என்றேன். சூர்யா படம் ரிலீஸ் டி, மறந்து போச்சா உனக்கு? உன்னை கூப்பிட்டாலும் நீ வரப்போகிறதில்ல, அதான் படத்துக்கு போயிட்டேன் கட்டடிச்சுட்டு உற்சாகமாக கூவினாள். பேச்சை மாற்ற நல்ல வழி கிடைத்த சந்தோஷத்தில், படம் எப்படி, எத்தனை தடவை பார்க்க போகிறன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என் காது ஜவ்வு கிழியும் வரை படத்தையும் சூர்யாவையும் பற்றி பேசியே இல்லை ஜொல்லியே பயப்புள்ள உயிரை வாங்கும். ஆனால் ஏன் அழறன்னு கேள்வியை தள்ளி போட முடிந்ததல்லவா, அது போதும்.
பேசி பேசி ஓய்ந்து கடைசியில் வா மயூஸ் கேன்டீன் போலாம், தொண்டை வறண்டு போச்சு என்றாள் ஷாலு. கேட்ட எனக்கே 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினால் தெம்பு வரும் எனும்போது பேசின ஷாலுவுக்கு அட்லீஸ்ட் 4 பாட்டிலாவது வேண்டாமா? இதை சொன்னால் நம்மளை கொலவெறியோடு பார்த்து வைக்கும் பயபுள்ள. ஏன் வம்பு என்று நல்ல பிள்ளையாய் அவளை பின்தொடர்ந்தேன். அண்ணா ஸ்ட்ராங்காக 2 காஃபி கொடுங்க. உரிமையாய் கேட்டு வாங்கி கொண்டு ஓரமாக ஓரிடத்தை பார்த்து அமர்ந்தோம். என்ன இருந்தாலும் மணியண்ணா காஃபியை அடிச்சுக்க யாராலையும் முடியாதில்ல. கேன்டீன் காஃபிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவாறே சத்தமாக உறிஞ்சி குடித்தாள். பக்கத்து பெஞ்சில் இருந்தவர்களெல்லாம் திரும்பி பார்த்தனர். இவளை என்ன செஞ்சால் தகும்னு யோசிக்கும் போதே மாயா உஷார், அவள் உன்னை நல்லா வச்சு செஞ்சிருவான்னு எனக்குள்ள அலாரம் அடிக்க மௌனியானேன். சற்று நேரத்தில் எங்களுக்கு எதிர் வரிசையில் அமரும் அவன் நல்ல கைகளும் வந்து உட்கார்ந்தனர். எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ என்ற பயத்தில் ஒரு ஓரமாக ஒதுங்கி அமர்ந்தேன். ஆனால் என்னை பார்த்துவிட்டு ஒரு முறைப்புடன் அவன் எழுந்து வேறு புறமாய் செல்ல ஆச்சரியமாக இருந்தது. இது கனவான்னு யோசிக்கும் போதே மயூஸ் நேற்று என்ன நடந்தது? நான் ஒரு நாள் தானே வரல, உன்னை ராகிங் பண்ணவே காலேஜுக்கு வர்றவன் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்காம போகிறான்னா என்ன விஷயம்? மூச்சு விடாமல் கேள்விகளை அடுக்கினாள் ஷாலு. நீ பேச்சை நிறுத்தினால் தானே நான் பேச முடியும். ரிலாக்ஸ் ஷாலு, எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க, நாம் அப்புறமா இதை பற்றி பேசலாம் என்றேன். பெல் அடிக்கவும் கிளாஸை நோக்கி நடந்தோம். கிளாஸுக்குள் நுழையும் முன் 2வது பீரியடில் லைப்ரரிக்கு வந்து சேரு என்று என்னை பார்த்து உரிமை விட்டு என்னை கடந்து சென்றான் வினோத். மயூஸ் என்னடி நடக்குது இங்கே? இவன் எப்போ நம்மளையெல்லாம் மனுஷங்களாக மதித்து பேச ஆரம்பித்தான்? உச்ச குரலில் கேட்டாள் ஷாலு. வாயை மூடிக்கிட்டு வா ஷாலு, அப்புறமா பேசலாம் என்றபடி அவளை இழுத்து கொண்டு வகுப்புக்குள் போனேன். வழக்கம் போல வந்த லெக்சரர் அவர் இஷ்டத்துக்கு பாடம் எடுக்க நாங்களும் அவரவர் இஷ்டப்பட்ட வேலையை செய்தபடி இருந்தோம். சிலர் வாட்ஸ்ஆப்பில் சேட் செய்தனர், சிலர் பப்ஜி கேம் விளையாடினர், வேறு சிலர் கற்பனை உலகில் மூழ்கிவிட்டனர். ஷாலு என்னை உலுக்கி இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா என்று கதற, இதற்கு மேல் சொல்லாமல் விட்டால் நம்மளை கொன்று விடுவாள் என்ற பயத்தில் முந்தைய தினம் நடந்ததை எல்லாம் அவளிடம் சொன்னேன். வாவ் மயூஸ், ஐ லவ் யூ என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினாள் அவள். அவளது சத்தத்தில் நிமிர்ந்த லெக்சரர், உங்கள் 2 பேருக்கும் கிளாஸ் கவனிக்க பிடிக்கலைன்னா வெளியில் போங்க, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றார். சாரி சார் என்றபடி நான் அமர, ஆமாம் இவர் அப்படியே கிளாஸ் எடுக்கிற அழகில் எல்லாரும் கவனிச்சிட்டாலும் அழுத்து கொண்டே அமர்ந்தாள் ஷாலு. சிறிது நேரத்தில் பெல்லடிக்க எல்லாரும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் ஒரு வித விரைப்புடன் அமர்ந்தனர். வா மயூஸ் லைப்ரரி போகலாம் ஷாலு அழைக்க, அப்போதுதான் ஓ நம்மளை வர சொன்னானே மறந்தே போச்சே என்றபடி கிளம்பினேன். எங்கே போனாலும் அசிஸ்டண்ட் இல்லாமல் போக மாட்டீங்களோ என்று நக்கலாக கேட்டபடி லைப்ரரி வாசலில் நின்றிருந்தான் என் எனிமி துர்வாசன். அத்தியாயம் 7. உனக்கு அசிஸ்டண்ட் இல்லாமல் எங்கேயும் போகிற பழக்கம் இல்லையா? எப்போ பாரு +1ஆவே இருக்க. வினோதின் கேள்வி எனக்கு வியப்பாக இருந்தது. ஓ சாருக்கு பேச வருமா? எப்பொழுதும் நெற்றிக்கண்ணை திறக்கவும் யாரை கண்டாலும் உருவமும் மட்டும்தான் தெரியும் என்று நினைச்சது தப்பு போல என்று எண்ணியபடி லைப்ரரியினுள் நுழைந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில காணோம். ப்ராக்டிஸ்க்கு ஏன் அவளையும் கூட்டிகிட்டு வந்த? இப்போது உருமலாக வந்தது அவன் கேள்வி. துர்வாசர் பேக் டு ஃபார்ம் என புரிந்தது எனக்கு. சீனியர், இந்த கேள்விக்கு என்கிட்ட 2 பதில் இருக்குது. 1, இது லைப்ரரி, இங்கே யாரும் வரலாம். 2, இந்த கேள்வியை நீங்கள் அவளிடமே கேட்கலாம், இதுக்கு அவள் தான் பதில் சொல்லணும். சொல்லியபடி ஷாலுவை பார்த்தேன். ஏன் சீனியர், நாங்கள்லாம் லைப்ரரிக்கு வரக்கூடாதா? சிரித்தபடி கேட்டாள் ஷாலு. அவள் ஒன்றுமே பேசாதது போல அவளை திரும்பியும் பாராமல் உள்ளே சென்று உள்ளறையில் அவனது கீபோர்டில் பிராக்டிஸை தொடர்ந்தான் அவன். கடந்த பாதி நாளில் நான் கற்றுக்கொண்ட பாடம், எவ்வளவுக்கு எவ்வளவு துர்வாசரிடமிருந்து தள்ளி இருக்கிறேனோ அந்த அளவு என் மன நிம்மதி உறுதி. ஆனால் இந்த கொடுப்பினை ஷாலுவை போன்ற ஃப்ரெண்ட்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது. அவளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவனிடம் கேள்விகளாக கேட்டு வைத்தாள். ஒரு மனுஷங்கிட்ட நாம் இவ்வளவு கேள்வி கேட்டோம், அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்காமல் இருக்கானே, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் இருக்கானே என்ற எண்ணம் சிறிதும் இன்றி உற்சாகமாக பாடியபடி இருந்தாள் ஷாலு. சீனியர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல மயூஸ், சத்தமாக வேறு சொல்லி தொலைத்தாள். ஒன்றும் செய்யாத போதே உருமுவான், இதில் இவ வேற பிரச்சனையை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறாளே என்று பயந்தபடி நிமிர்ந்தாள். நீயும் அதே தான் நினைக்கிறியா என்று என் அருகில் சின்ன குரலில் கேட்டான் சீனியர். குப்பென்று வியத்தது. அவனை இவ்வளவு அருகில் எதிர்பார்க்கவில்லை. என் காது கேட்காது என்பதாக நான் என் வேலையை முடித்துவிட்டு ஷாலுவை இழுத்து கொண்டு கிளம்பினேன். பை சீனியர், நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று கத்தியபடி வந்தாள் ஷாலு. இவர் திருந்த மாட்டா என்று எண்ணியபடி நடக்கத் தொடங்கினேன். பை ஜூனியர்ஸ், மார்னிங் 8 மணிக்கு இங்கே இருங்க ப்ராக்டிஸ்க்கு என்று சிரிப்புடன் ஒலித்த வினோத்தின் குரல் ஆச்சரியத்தை கொடுத்தது.
வாவ் சீனியர், உங்களுக்கு ஸ்மைல் நல்லா இருக்கு என்றபடி ஏதோ உலக அதிசயத்தை கண்டது போல் நின்றாள் ஷாலு. இவளை விட்டால் நாள் முழுக்க நூல் விடுவா என்று நொந்தபடி, ஷாலு நான் கிளம்புறேன், நீ பேசிட்டு வா என்று நகர்ந்தேன். ஏன், உனக்கு பொறாமையாக இருக்கா என்றவனது குரலில் இருந்தது என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரே படபடப்பாக இருந்ததென்னவோ உண்மை. இனியும் இங்கு இருப்பது நமக்கு நல்லதல்ல என்று மனசுக்குள் அலாரம் அடிக்க ஒரே ஓட்டமாக ஓடினேன் வகுப்பை நோக்கி. மாலை பஸ்ஸில் என் அருகில் அமர்ந்த ஷாலு, மயூஸ் சீனியரை பார்த்து ஏண்டி இப்படி பயப்படுற என்றாள். என் 2 வருட காலேஜ் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் தெரிந்தும் ஏன் இந்த கேள்வி என்று அவளை வினோதமாக பார்த்தேன். இல்லை மயூஸ், நாம் நினைக்கிற மாதிரி சீனியர் அவ்வளோ மோசம் இல்லை, நல்லா தான் பேசுகிறாரு. உண்மை தெரியாமல் உன்னை அடிச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு என்று வினோத் புகழ் பாடத் தொடங்கினாள் அவள். அடி வாங்கியது நான். எனக்குத்தான் அந்த வலியும் அவமானமும் தெரியும். எவ்வளவு அவமானம்! யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் எத்தனை நாட்கள் அழுதிருப்பேன். இன்றைக்கு இவன் வருத்தப்பட்டானாம், உடனே அவன் நல்லவனாம். என் காயம் எவ்வளவு சீக்கிரம் மாறுமா என்ன? மனதிற்குள் புலம்பியபடி இருந்தேன். மாலை நேரத்து கடற்கரை சாலை காற்று மனப்புழுக்கத்தை குறைத்தது. ஷாலு அமைதியாக வந்தது கூட சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் ஏன் இந்த திடீர் மாற்றம்? செஞ்ச தப்ப ஒத்துக்கொண்டு வருத்தப்படும் அளவுக்கு நீ அவ்வளவு நல்லவனா? ஒன்றும் புரியலையே. மனதிற்குள் பல சிந்தனைகள். 2 கை தட்டினால்தானே ஓசை, நாம் பேசினால்தானே பிரச்சனை. இவன் என்னை படுத்தினதுக்கு இவன் முகத்தில் கூட முடிக்கக்கூடாது. இந்த கல்ச்சுரல்ஸ் முடிந்த பின் அவன் யாரோ நாம் யாரோ. அதுவரை கூட கேட்ட கேள்விக்கு பதில். மற்றபடி அவனை நாம் மன்னிக்கவும் வேண்டாம், அவன் கூட ஃப்ரெண்ட்ஸாகவும் வேண்டாம். கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன் சீனியர் என்று எண்ணிக்கொண்டேன். அடுத்து வந்த 2 தினங்கள் ரெக்கை கட்டி பறந்தது. ஏனென்று காரணம் புரியாவிட்டாலும் மனது லேசாக இருந்தது. எந்த பிரச்சனையுமின்றி சீராக கழிந்தது. ஷாலுவும் சீனியரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிவிட்டனர். கிளாஸில் முன்பு போல் யாரும் வித்தியாசமாக என்னை நடத்தாதது ஆச்சரியமாகவும் இருந்தது. பானக துரும்பாக இருந்த ஒரே விஷயம், அமரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னை கடக்கும் போதெல்லாம் முறைத்தவாறு சென்றதுதான். இன்னும் 2 தினங்களில் கல்ச்சுரல்ஸ் என்ற நிலை. அன்று காலை காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிய டென்ஷன் வேறு. அறக்க பறக்க கிளம்பி ஸ்டாப்பிற்கு வந்தால், பஸ் இப்போதாம்மா போச்சு என்று நான் கேட்காமலேயே தகவல் தந்தார் முனையில் டீ கடை வைத்திருக்கும் அண்ணா. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோமா இல்லைனா மட்டம் அடிக்கலாமா என்று யோசித்தபடி நின்றேன். சரி, ஒரு நாள் கிளாஸ் போகலைன்னா உலகம் என்ன மாத்தியா சுத்த போகுது என்று எண்ணியபடி திரும்பும்போது என்னை உரசுவது போல் வந்து நின்றது அந்த ஆடி கார். மெதுவாக கண்ணாடியை இறக்கி, பஸ் மிஸ் பண்ணிட்டா மட்டம் போடலான்னு நினைப்பா? உன்னையெல்லாம் நம்பி கல்ச்சுரல்ஸ்க்கு சேர்த்தவங்க நிலைமை என்ன ஆகும்? ஏறு வண்டியில் என்று அதிகாரமாக ஒலித்தது வினோதின் குரல். அத்தியாயம் 8. இன்னைக்கு மட்டம் போடலாம்னு பார்த்தா முடியாது போல் இருக்கே. நீங்கள்லாம் இப்போ இந்த பக்கமாக வரலன்னு யார் அழுதா? வழக்கப்படி நொந்தவாறே பஸ் ஸ்டாப்பில் நின்றேன். காலேஜ் போகிற வழி இதுதான், அதனால் இப்படி தான் வந்தாகணும் என்றான் வினோத். நான் புரியாமல் முழிக்க, மறுபடியும் மனசுக்குள்ளே பேசுகிறதா நினச்சி நீ சத்தமாக தான் பேசின என்றான் முறைத்தவாறே. இவன்கிட்ட பல்பு வாங்கிறதே வேலையாக போச்சே மாயா. நொந்து நூடுல்ஸ் ஆனேன். மேடம் வெத்தலை பாக்கு வச்சு சொன்னா தான் வண்டியில் ஏறுவீங்களா? டைம் ஆகுது, ஏறு சீக்கிரம் என்று உரிமைய குரலில் பயந்து போய் வண்டியில் ஏறினேன். ஏன் இன்னைக்கு பஸ்ஸு வரலையா என்றான். இன்னைக்கு நான் லேட்டாக தான் வந்தேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் என்றேன். அடேப்பா, என்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் சத்தம் பலமாக வருது, இப்போ குரல் வெளியே கேட்கக்கூட இல்லையே நக்கலாக கேட்டான். இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குற என்று யோசித்தேன். மாயா, எதுவும் யோசிக்காத, நீ மனசுக்குள்ளே பேசுகிறதா நினச்சி சத்தமாக பேசி மாட்டிப்ப. என்ன நானே கடிந்தபடி வாய் மூடி அமர்ந்தேன். ஒரு தர்ம சங்கடமான அமைதி காருக்குள் நிலவியது. எப்போதடா காலேஜ் வரும் என்று இருந்தது. என் வாழ்க்கையில் காலேஜை அடைவதை இவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்ப்பேன் என்று நான் என்ன கனவா கண்டேன்? ஒரு வழியாக காலேஜை அடைந்தோம். கல்ச்சுரல்ஸ்க்கான நாள் நெருங்கிவிட ஒருவித பரபரப்பு அனைவரையும் தொற்றியது. ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸும் ஒரு குரூப் சாங்கும் என தீர்மானித்தனர். ஷாலு வழக்கம் போல் வாய்மூடாது பேசியபடி இருந்தது கூட ஒரு வகையில் எனக்கு தேவையாக இருந்தது. என்ன ஒன்று, தேவையில்லாமல் ஷாலு சீனியரிடம் சென்று கதையளந்தது தான் எரிச்சலை வரவழைத்தது. அவள் அங்கே போடுற மொக்கை போதாதென்று என்னிடம் வந்து அவன் புகழ் பாடும்போது, இவளை கொன்னுடுமாயா, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு என்ற அளவு எரிந்தது. என்ன முயன்றும் என்னால் எதையும் மறக்க முடியவில்லை. என்னமோ இவன் பெரிய மன்மதன்னும் காலேஜ் வர பொண்ணுங்கள்லாம் இவரை பார்க்கத்தான் வர்ற மாதிரியும் என்ன ஒரு கர்வம். என்னை அடித்ததும் இல்லாமல் அதற்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இருக்கும் அவனை காணும் போதெல்லாம் அவன் கழுத்தை நெரித்தால் என்ன என்று தான் தோணும்.
அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் நீ இல்லை மாயா, அடங்கு என்று மனசு என்னை அடக்கிவிடும். என்னதான் ஷாலு என்னிடம் சீனியர் உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் மையூஸ் என்று பலமுறை சொன்னாலும் மனம் மாறவில்லை. அடிக்கும்போது காலேஜே பார்க்க அடிப்பானா, வருத்தப்படும் போது மட்டும் ரகசியமாக ஷாலு கிட்ட மட்டும் வருத்தப்படுவானா, போடா டுபுக்கு என்று எரிந்தது. கல்ச்சுரல்ஸ் அன்று நாளும் வந்தது. காலையிலிருந்தே ஏதோ நெஞ்சுக்குள் கலவரமாகவே இருந்தது. கமான் மாயா, யூ கேன் டூ இட். ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, கலந்து கொள்வதே பெருசு. டேடிஸ் கேர்ள்ஸ் டோன்ட் க்ரை, பார்ன் டு அச்சீவ். எனக்கு நானே பலவாறு தைரியப்படுத்தி கொண்டு கிளம்பினேன். அம்மா காலையிலேயே என்னிடம் வந்து, மாயா, டேடி எப்போவும் உன் கூட தான் இருப்பாங்க, எந்த காலத்துலேயும் தன்னம்பிக்கையை இழக்காமல் தைரியமாக இரு, நீ செய்கிற வேலையை கரெக்டாக செய், உனக்கு எப்பவும் வெற்றி தான் என்றாள். வெகு காலம் கழித்து அம்மா முகத்தில் சிரிப்பு இருந்தது, ஆறுதலாக இருந்தது. தேங்க்ஸ்மா என்றபடி கட்டிக்கொண்டேன். மையூஸ், போகலாம் வா, டைம் ஆயிடுச்சு. வழக்கப்படி அவள் அலறிக்கொண்டே வந்தாள் ஷாலு. அப்பா படத்தின் முன் ஒரு நிமிடம் கண்மூடி நின்று, டேடி ஐம் மிஸ்ஸிங் யூ, என் கூட எப்போவும் நீங்கள் இருப்பீங்க என்ற நம்பிக்கையில் இன்னைக்கு காம்படிஷன் போகிறேன், லவ் யூ டேடி என்று நினைத்தபடி நகர்ந்தேன். வா வா சீக்கிரம் போகலாம், சீனியர் வேற வெயிட் பண்ணுறாங்க என்றாள் ஷாலு. நடக்கத் தொடங்கிய நான் அப்படியே பிரேக் அடித்தார் போல் நின்றேன். விளையாடாத ஷாலு என்றேன். இல்லை மயூஸ், சீரியஸ், சீனியர் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் போகலாம் வா என்றாள். அவன் ஏன் இங்கே வந்தான், அவனுக்கு யார் நம்ம அட்ரஸ் கொடுத்தா? எரிந்து விழுந்தேன். அம்மா முன் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று நல்ல பிள்ளை போல், பைமா, ஈவினிங் பார்க்கலாம் என்றபடி ஷாலுவை இழுத்து கொண்டு கிளம்பினேன். வெளியே வந்தால் தெரு முனையில் வினோத்தின் கார் நின்றது. ஷாலுவை 4 சாத்து சாத்த வேண்டும் போல தோன்றினாலும் தெருவில் யார் கவனத்தையும் கவர வேண்டாம் என்பதால் மௌனமாக நடந்தேன். என்னை கண்டதும் காரை விட்டு கீழிறங்கிய வினோத், எங்களெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ண மாட்டீங்களா மாயா மேடம்? கிண்டலாக கேட்டான். கேட்குறான் பாரு கேனப்பயலாட்டம், உன்னையெல்லாம் எவ கூப்பிடுவா? நான் இன்வைட் பண்ணால் அப்புறமா அதுக்கு ஒரு தடவை என்னை பார்த்து ஏன் அலையிறேன்னு கேட்பான். இது தேவையா? மனசுக்குள்ளே பேசுவதாக நினைத்து வழக்கம் போல் சுதப்பினேன். நான் என்னமோ மனசுக்குள்ளே தான்ப்பா நினைக்கிறேன், ஆனால் என் நேரம் வெளியில் கேட்டுருது. என்னையே அதிர்ச்சியாக ஷாலுவும் வினோதும் விழித்தபடி பார்த்து நின்றனர். என்ன செய்வது என்று புரியவில்லை. ஐ எம் சாரி மாயா, உண்மை தெரியாதப்போ நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது தான், பெரிய தப்பு தான். ஆனால் எனக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆல் ஐ கேன் சே நவ் இஸ் சாரி என்று ஒரு பெருமூச்சு விட்டான். சூழ்நிலையை சீராக்க வேண்டி, டைம் ஆச்சு போலாமா என்றபடி நான் காரில் ஏறி அமர்ந்ததும் என்னிடம் பதிலேதும் எதிர்பாராமல் காரை ஓட்டுவதில் மும்முரமானான். என்னதான் அவனுக்கு காரணங்கள் இருந்தாலும் அவன் என்னிடம் சாரி கேட்டாலும் அன்று எல்லோர் முன்னிலும் அடி வாங்கியது ஞாபகம் வந்தது. என்ன பெரிய காரணம்? மனசு பொறுமினாலும் வேறு எதுவும் சொல்ல இயலவில்லை. இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும் இடம் வந்து சேர்ந்தது. மூச்சை இழுத்துவிட்டு இன்றைய பொழுது எந்த அலும்பலும் இன்றி நல்லபடியாக கழிய வேண்டுமே என்ற கவலையுடன் காரை விட்டு இறங்கினேன். அத்தியாயம் 9. ஓ, இப்பெல்லாம் வட துருவமும் தென் துருவமும் ஒன்றாயிடுச்சு போல, ஒரே வட்டியில் வர்ற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா என்று வெறுப்புடன் நக்கலாக ஒரு குரல் கேட்டது. தலையை நிமிர்த்தாமலே புரிந்தது அது அமரின் வலது கை ஜெகன் என்று. இவன் எங்கடா இங்கே வந்தான்? வழக்கம் போல மனசுக்குள் நினைப்பதாக நினைத்து வெளியே உளறி வைக்க, நம்ம காலேஜில் நிறைய காம்படிஷன்களில் ரெப்ரசன்ட் பண்ண மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம், நம்ம மட்டும் வரல. வழக்கம் போல வினோத் என் மைண்ட் வாய்ஸ்க்கு பதில் சொன்னான். எவ்வளவு தடவை மாட்டினாலும் திருந்த மாட்டியா மாயா? நொந்தபடி நிமிர்ந்தால் எங்களை முறைத்தபடி நின்றான் அமர். உள்ளுக்குள் பழக்க தோஷத்தில் பதறினாலும் வெளியே கெத்தாக காட்டிக்கொண்டு அவனை கடந்து சென்றேன். எங்களுக்கான டோக்கனை வாங்க வினோதும் மேலும் இருவரும் இன்ஃபர்மேஷன் டெஸ்கை நோக்கி சென்றனர். அவர்கள் திரும்பி வரும் வரை வேடிக்கை பார்க்கலாம் என்று சுற்றிலும் நோட்டமிட்டேன். வினோத் உன்கிட்ட நல்லா பேசுகிறான்னா உடனே ஓவராக ஆடாத, எப்போனாலும் பேபி, நம்ம கணக்கை தீர்க்காமல் விடமாட்டேன். அவன்கிட்ட நீ சொல்லி கொடுப்பியா, உடனே அவனும் பெரிய ஹீரோ மாதிரி வந்து என்னை மிரட்டுவானா, நானும் பயந்து ஒளிஞ்சுக்குவோமா, ஒதுங்கி போயிடணுமா. பேபி, யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. அமர் யாருன்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. அடிக்குரலில் உரிமையபடி நகர்ந்தான். கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டிய கேஸெல்லாம் காலேஜில் எனக்கு சீனியராக வந்து வச்சிருக்கே ஆண்டவா, என்னை ஏன் இப்படிப்பட்ட லூசுங்கள்கிட்ட டீல் பண்ண வைக்கிற? டே அமர், நீ காமெடி பீஸ்டா, டெரர் டயலாக் எல்லாம் ட்ரை பண்ணாத, கஷ்ட காலம் என்று எண்ணியபடி திரும்பினால், இதை அப்படியே அவன் இங்கே நிற்கும்போது சொல்கிறது தானே, இப்போ மட்டும் தைரியமாக புலம்புற என்றபடி வந்தாள் ஷாலு. கத்தாத என்று அவள் வாயை பொத்தியபடி அவளை அங்கிருந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால் பக்கமாக இழுத்து சென்றேன்.
சாப்பாடு என்றால் ஷாலுவுக்கு மற்றதெல்லாம் மறந்துவிடும். அவளை திசை திருப்ப இதுதான் வழி என்றதால் அவள் கேட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி அவளை அமைதியாக்கினேன். வந்த உடனே தீவனமா? ஐயோ, சரியான சோத்து மூட்டடா என்று நக்கலடித்தபடி வந்து சேர்ந்தது இன்னொரு சீனியர் சுகுமார். சாப்பிட தொடங்கிய பாப்கார்னை இத்துடன் நிறுத்தலாமா, இல்லை யார் என்ன சொன்னால் நமக்கு என்னென்னு கண்டினியூ பண்ணலாமா என திருவென முடித்தாள் ஷாலு. அதற்குள் டோக்கன், பேட்ஜ் எல்லாம் வாங்கி திரும்பினர் வினோதும் அவனுடன் சென்றவர்களும். நேராக என்னிடம் வந்த வினோத், அவன் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா என்றான். யார் என்று புரியாமல் பேக்கு லுக்கு கொடுத்த என்னை முறைத்து பார்த்து, மாயா, நீ உன் முன்னாள் நண்பனை காப்பாற்ற நினைக்கிறாயா என்று அடிக்குரலில் சீறினான். அது யார் என்னோட முன்னாள் நண்பன்? புரியல சீனியர். முதல்ல என்கிட்ட உருமுற வேலையை நிறுத்துங்க என்றேன். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. அமர் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான் என்று சற்று தனிந்த குரலில் கேட்டான். இப்போ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் முக்கியமாக எதுவும் சொல்லலை, தவிர அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சீனியர் என்று வெறுப்புடன் கூறினேன். அப்படியே இருந்தால் சரிதான் மாயா மேடம் என்றபடி என்னை கடந்து சென்று மற்றவர்களுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினான் வினோத். சோலோ சாங் காம்படிஷனில் பாட என்னுடைய முறை வரவும் எனக்கு நானே, மாயா மகேந்திரா, ரிலாக்ஸ்டா இருடா, யூ கேன் டூ இட், டேடி உன் கூடவே இருப்பாங்க என்று கூறிக்கொண்டேன். கொஞ்சம் தைரியமாக இருந்தது. கண்ணை மூடிக்கொண்டு டேடி என் அருகில் அமர்ந்து என் பாட்டை கேட்பது போல் உணரவும் பாடத் தொடங்கினேன். அதன் பின் நடந்தது எல்லாம் கனவாகத்தான் தோன்றியது. பாடி முடித்ததும் கண்ணை திறந்தால் சில நிமிடங்கள் ஒரே நிசப்தம்தான். நம்ம குரல் யாருக்கும் பிடிக்கல போல என்று எண்ணியபடி நகர முயல வினோதின் ஆழ்ந்த வெறித்த பார்வையை சந்தித்தேன். சரிதான், துர்வாசர் நம்மளை இன்னைக்கு முழுக்க திட்டி தீர்க்க போறான்னு நினச்சேன். திடீரென முடித்து கொண்டது போல் அனைவரும் ஒரே நேரத்தில் கைத்தட்ட அதிர்ந்து போனேன். கொஞ்சம் வெட்கமாகி போனது. மையூஸ், யூ ராக்ட் இட் என்றபடி ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள் ஷாலு. சூப்பர், நல்ல குரல் வளம் உனக்கு என்றான் வினோத் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முகபாவத்துடன். பின் தோலை குலுக்கியபடி சென்று விட்டான். 10:30 மணிக்குள் எல்லாம் என்னுடைய காம்படிஷன் முடிந்துவிட அடுத்து என்ன செய்ய என்று புரியாமல் ஷாலுவை பார்த்தேன். வா மையூஸ், நாம் போய் மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கலாம் என்றாள். செய்வதற்கு வேறு எதுவும் இல்லாததால் நானும் தலையை ஆட்டி வைத்தேன். பேச்சு போட்டி நடக்கும் இடத்தை தாண்டி வரும்போது, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பாட்டு சூப்பருங்க, எல்லாரையும் உங்கள் குரலால் கட்டி போட்டுட்டீங்க, கொஞ்ச நேரம் உலகம் மறந்துட்டோம் என்றபடி கையை நீட்டினான் ஒரு புதியவன். 6 அடி உயரத்தில் கொஞ்சம் நடிகர் பிரபாஸை நினைவுபடுத்திய அந்த புதியவன் யார் என்று சத்தியமாக புரியவில்லை. தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு நகர முயன்ற என் முன் வந்து நின்று, சாரி, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காமல் பேசிட்டேன். உங்களை மாதிரி என்னையும் எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிருக்கக்கூடாது தான். ஐ ஆம் ஷியாம், சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர் நான் என்று வசீகரமான ஒரு சிரிப்புடன் சொன்னான். புதியவன் ஒருவனிடம் பேச தைரியம் இல்லாமல் வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளும் அளவுக்கு நான் கோடை இல்லை என்றாலும் கடந்த 2 வருட ராகிங் அனுபவம் என்னை மிகவும் பாதித்திருந்தது. ஐ எம் மாயா, தேங்க்ஸ் ஃபார் யோர் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்றபடி நான் நகர முயல, அவ்வளவுதானா, என் கூட ஒரு காஃபி ப்ளீஸ் கெஞ்சலாக கேட்டான். இல்லை வந்து என்று சொல்லி மறுப்பது என்று யோசிக்கும் போதே, சாரி மை ஃப்ரெண்ட், அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது இப்போ என்றபடி குரலிலும் முகத்திலும் கோபத்தை காட்டியபடி நின்றான் என் இனிய எனிமி வினோத். அத்தியாயம் 10. என்னதான் வினோத் பதில் சொன்னது எனக்கு சாதகமாக இருந்தது என்றாலும் இவன் எதுக்கு என்னை முறைக்கிறான் என்றுதான் புரியவில்லை. அது அவங்க தானே சொல்லணும். மாயா, என் கூட ஒரு காஃபி ப்ளீஸ்பா திரும்பவும் என்னிடம் பாவமான ஒரு முகத்துடன் கேட்டான் ஷியாம். என்ன பதில் சொல்ல என்று புரியாமல் நான் முடித்து கொண்டிருக்க, சாரி, நெக்ஸ்ட் டைம் ஷியோராக போகலாம், மீட் பண்ணா, இப்போ எங்களுக்கு வேறு வேலை இருக்குது என்றபடி என்னை அங்கிருந்து இழுத்து சென்றாள் ஷாலு. இவளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுக்கு இன்றைக்கி தான் உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கா என்று எண்ணியபடி நடந்தேன். ட்ரீட் எப்போ என்றால் திடீரென. எதுக்குமா புரியாமல் கேட்க, அதான் வழக்கம் போல் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ஓப்பனாக சொன்னியே, உருப்படியாக ஏதோ செஞ்சான்னு, அதுக்கு தான் என்று சிரித்தபடி வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டான் வினோத். ஐயோ, அசிங்கப்பட்டியே மாயா என்ன நானே திட்டியபடி நின்றேன். அவன் பார்வையில் கிண்டல் இருந்தது. ஏன் சீனியர், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எப்போவும் என்னை கலாப்பதே வேலையாக வச்சுருக்கீங்க கோபத்துடன் கேட்டேன். முகத்தில் அடி வாங்கியது போன்று ஒரு தோற்றம் வினோத்திடம். எதுவும் பதில் கூறாது திரும்பி நடந்தான். ஏண்டி சீனியரை பார்த்து அப்படி சொன்ன, எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டா இருப்பார். என்னை குதறிவிடும் வெறி இருந்தது ஷாலுவிடம். ஆமாம், பின்ன என்னப்பா, இவர் காரணமே இல்லாமல் காலேஜே பார்க்க என்னை அடித்து அசிங்கப்படுத்துவாராம். இப்போ என்னமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்கிட்ட வந்து பேசுவாராம், எனக்கு சப்போர்ட் வேறு பண்ணுவாராம். உடனே நாங்களும் அடடா நம்ம சீனியர் எவ்வளோ நல்லவர், ஹீரோன்னுலாம் சொல்லணுமா? ஷாலு, காலேஜ் ஃபஸ்ட்டு டேயே என்னை காலேஜ் லைஃப்பை வெறுக்க வச்ச பெருமை உங்கள் சீனியருக்கே. என்னால் எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. கோபத்தில் ஆரம்பித்த குரல் தழுதழுப்பில் முடிந்தது.
என்னையே பார்த்தபடி சில நிமிடங்கள் நின்ற ஷாலு நான் கலங்குவது கண்டு பொறுக்காது என்னை அணைத்தபடி, சாரி மயூஸ், நீ எவ்வளோ ஹர்ட் ஆனன்னு எனக்கு தெரியும். சீனியர் செஞ்சதை நான் ஜஸ்டிஃபை பண்ணலை, ஆனால் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ். ஸோ நீ ஏன் சீனியருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? நம்மளை காயப்படுத்தின விஷயங்களை மறக்க பழகணும் மாயா, இல்லைன்னா வெறுப்புன்ற சுமையை தூக்கிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க திரியணும். அவர் உன்கிட்ட நடந்துக்கிட்ட முறை தப்பு தான், ஆனால் தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டார் தானே. அவர் பக்கம் என்ன காரணமோ, இனி நீ அதை மறக்க முயற்சி பண்ணு. சீனியரை மன்னிச்சிடு. எனக்கு தோணினதை நான் சொன்னேன், நீ நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுடா என்றாள். எப்போதுமே விளையாட்டுத்தனமாக பேசும் ஷாலு சீரியஸாக பேச அவள் பேசிய விஷயத்தை நானும் சிந்திக்க தொடங்கினேன். சரி சரி, நீ சிந்திக்க ஆரம்பிச்சு என்ன மறந்துடாத, வா எனக்கு பசிக்குது என்று அலறினாள். ஷாலு பேக் டு ஃபார்ம். சிரித்தபடி அவளுடன் அங்கிருந்த ஃபுட் ஸ்டாலை நோக்கி நடந்தேன். ஏற்கனவே எங்கள் காலேஜில் மற்ற குரூப் அங்கிருந்தது. எங்களை கண்டவுடன், எங்கடா இன்னும் சோத்து மூட்டையை காணோமேன்னு நினச்சேன், வந்துட்டீங்க என்றபடி சிரித்தது சுகுமார். எங்களை கண்டவுடன் வேறு புறம் திரும்பி பார்க்க தொடங்கினான் வினோத். கொஞ்சம் உள்ளுக்குள் கஷ்டமாக இருந்தது. நாமளும் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ என்று நினைத்தேன். தப்பு சொன்னேன். நாம தான் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிடுவோமே. புரிஞ்சா சரி என்றாள் ஷாலு. எங்கள் உணவுடன் அவர்கள் இருந்த டேபிளில் வந்து நாங்கள் அமர எனக்கு நேர் எதிரே வினோத் அமர்ந்திருந்தான். என்னை பார்ப்பதையே தவிர்த்தான். சாரி சீனியர், ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன். இறங்கிய குரலில் தரை குனிந்தவாறே கேட்டேன். பதில் ஒன்றும் இல்லாததால் நிமிர்ந்து பார்த்தால் வினோத் என்னையே பார்த்த வண்ணம் இருந்தான். அவன் பார்வையில் அர்த்தம் புரியவில்லை. எதுக்கு இப்படி பார்க்குறான் புரியலையே என்று யோசித்தபடி இருந்தேன். என்ன இப்போ லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்களா? நாராசமாக கேட்டது அமரின் குரல். எரிப்பது போல அவனை பார்த்து முழிக்க வினோத் எழுந்து அவனை நோக்கி ஓரடை எடுத்து வைக்க அமரும் சளைக்காமல் முன்னோக்கி வந்தான். ஒரு நிமிடம் அந்த இடமே பரபரப்பானது. சரி, இன்றைக்கி நாம் இங்கே ஒரு ஷோ கிரியேட் பண்ண போகிறோமோ என்று எண்ணும் போதே அடுத்த போட்டிக்கான அறிவிப்பு ஒலித்தது. வினோத் கீபோர்டு வாசிக்க செல்ல வேண்டி இருந்ததால் ஒரு வழியாக அவனை இழுத்து சென்றான் சுகுமார். நன்றியுடன் அவனை பார்த்தேன். என்ன அவன் பெரிய ஹீரோவா? அவன் என்ன அடித்து கிழிச்சிருவானா? ஓவராக தான் சீனை போடுறீங்க எல்லாரும். பேபி, நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் மறந்துடு, ஓகே என்றபடி கண்ணடித்தான். என்ன அமர், அன்றைக்கி சீனியர் உன்னை அடித்ததை மறந்துட்டியா கேட்டது குமார், எங்கள் கிளாஸை சேர்ந்தவன். ஓ, இது எப்படா நடந்தது என்று எண்ணியவாறு திரும்பினேன். ஹே பேபி, டோன்ட் லுக் அட் மீ லைக் தேட். நான் ஒன்றும் அவன்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு சொங்கி இல்லை. நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் என்னை அடிச்சிட்டான். ஆனால் அதுக்கு அவன் என்கிட்ட சீக்கிரமாக அடி வாங்குவான். என் அடி பலமாக இருக்கும். அப்போ தெரியும் இந்த அமர் யாருன்னு என்று உரிமை விட்டு அங்கிருந்து கிளம்பினான். நடந்தது எதையும் கிரகித்து கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை. எனக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் வேண்டி இருந்தது. நான் எப்படா வினோத் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்? கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? என்னால் என் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் மற்றவங்க கிட்ட போகிறதுக்கு, அதுவும் என்ன என்று யோசிக்காமல் என்னை அடித்த வினோதிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்ன லூஸா? வழக்கம் போல் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் உளறிட்டனோ என்று பார்த்தால் இல்லை. அப்பா பழச்சோண்டா சாமி என்று எண்ணியபடி ஷாலுவை தேடினேன். என்னை விட ஷாலு அதிக கோபமாக இருந்தாள். இவனையெல்லாம் சிறுப்பால் அடித்தா என்ன? எப்படியும் சீனியர்கிட்ட அவன் அடி வாங்க போகிறான். இதுக்கு எதுக்கு அவ்வளவு சீனு? எனக்கே அவனை அடி வெளுக்கணும்னு தோணிடுச்சு. அப்போ சீனியருக்கு தோணாதா? இன்னைக்கு இருக்கு சீன் அமருக்கு என்றாள். போதும் ஷாலு, எனக்கு வெறுப்பாக இருக்குது. இந்த கல்ச்சுரல்ஸ் எப்போ முடியும்? நாம் எப்போ போவோம் வீட்டுக்கு? ச்சே புலம்பினேன். இந்த கலேபரம் கிளப்பிய எரிச்சலில் தலைவலி உண்டாயிற்று. ஷாலுவும் நானும் சற்று நேரம் வெளியே நடந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தோம். ஹலோ, உங்கள் கேங்கில் பிரச்சனை போல். நீங்கள் பாதி சாப்பாட்டிலே எழுந்துட்டீங்க. அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். காஃபி தான் குடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இதையாவது வாங்கிக்குங்க ப்ளீஸ் என்றபடி வந்து நின்றான் ஷியாம். அவனிடம் மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் இப்போது இருக்கும் மனநிலையில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையும் இல்லை. என்ன செய்வது என்பது போல ஷாலுவை பார்க்க எதை பற்றியும் கவலைப்படாமல் வெட்கமே இல்லாதவளாக அவள் தேங்க்ஸ் ஷியாம் என்று சிரித்தபடி வாங்கி குடிக்க தொடங்கினாள். என்ன பீஸ்டா இவ என்பது போல அவளை பார்த்தவாறே, நீங்கள் குடிக்கலையா என்றான். யூ டோன்ட் வரி ஷியாம், மையூஸை நான் பார்த்துக்குவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் அவன்கிட்ட ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அவனையே விரட்டினாள் ஷாலு. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, வா மையூஸ் நாம் போகலாம் என்றபடி என்னையும் இழுத்து கொண்டு நடந்தாள் வாளு ஷாலு. அத்தியாயம் 11. கடந்த 5 வருடங்களாக என்னுடன் இருக்கிற ஒரே ஜீவன் ஷாலு. இது 6வது வருஷம். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது வந்து சேர்ந்தாள். சுருட்டை முடியும், துருதுரு கண்களும், எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாள்.
பார்த்தவுடனே எனக்கு இவளை மிகவும் பிடித்துவிட்டது. பல சமயங்களில் கொஞ்சம் என்னை மாட்டிவிட்டாலும் சில சமயங்களில் எனக்கு ஆறுதலாக துணை நின்றது ஷாலு தான். சரி சரி, ஷாலுவை பற்றி ரொம்ப யோசித்து மைண்ட் வாய்ஸ் நம்மளை திரும்பவும் மாட்டி விட்டுட போகுது என்பதால் நடப்புலகுக்கு வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் செய்யும் இடத்திற்கு நடந்தோம். எங்கே சுற்றிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அனல் பார்வை பார்த்தபடி அடித்தொண்டையில் கேட்டது வினோத். ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் சீனியர் என்றபடி ஷாலு என்னை இழுத்து கொண்டு உட்கார இடம் தேடினாள். நம்ம குரூப் எல்லாம் இங்கே தான் உட்கார்ந்துருக்கோம், இங்கே உட்காருங்க என்றான் வினோத். வினோத் அருகில் உட்காரும்படி ஆயிற்று. எல்லோரும் அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிக்க தொடங்க, அமர் உன்கிட்ட திருப்பி பிரச்சனை பண்ணுறானா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு சரியா? எனக்கு மட்டும் கேட்கும்படியான குரலில் சொன்னான் வினோத். தேங்க்ஸ் சீனியர், ஆனால் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். வெடுக்கன முகத்தை திருப்பி கொண்டேன். நீங்கள் இந்த 2 வருஷமாக காப்பாற்றிக்கிற அழகை நாங்கள் தான் பார்க்குறோமே, ஒழுங்காக சொன்னதை செய் என்றான். என்னவோ இவன் ஒன்றுமே செய்யாதது போல பேச்ச பாரேன் என்பதாய் அவனை முறைக்க, மாயு நான் தான் சொன்னேன்ல என்னோட அந்த பிஹேவியருக்கு காரணம் இருக்குன்னு, அப்புறமா சொல்கிறேன், டைம் கிடைக்கும்போது நான் நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு என்றபடி என்னை பார்த்து சிரித்தான். எனக்குமே நிறைய கேட்க வேண்டியிருந்தது, நிறைய திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் என்னவோ வித்தியாசமாய், சீனியர் சிரிக்கிறானா? இது உண்மைதானா? அவனுக்கு சிரிக்கக்கூட தெரியுமா? எப்போ பார்த்தாலும் முகத்தை கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு துர்வாசராக இருக்கும் சீனியரை தானே எனக்கு தெரியும். என்னவோ உலகம் மாற்றி சுற்ற ஆரம்பிச்சிட போகுது என்று நினைக்கையில், எல்லாம் ஒழுங்காக தான் சுற்றும், அனௌன்ஸ்மெண்ட்டை பாரு இப்போ என்றான். வழக்கப்படி பல்பு வாங்கியதால் அசடு வழிய மேடை பக்கம் திரும்பினேன். வழக்கம் போல எங்கள் காலேஜ் நிறைய பரிசுகளை அள்ளியது. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் வினோத் முதல் பரிசு வென்றான். வெஸ்டர்ன் டான்ஸில் அமர் முதலாம் இடத்தில். அடுத்த பாட்டு போட்டி ரிசல்ட் என்றவுடன் உள்ளுக்குள் ஒரே படபடப்பு. வயிற்றுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன. என்னுடைய டென்ஷனை புரிந்தது போல சீனியர் என் கையை அழுத்தி, பிரீத் ஈஸி மாயு, நோ டென்ஷன், ரிலாக்ஸ் என்றான். எங்கள் காலேஜ் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த நிலை. இன்னும் ஒரு காம்படிஷனில் போட்டியில் 1ஆம் இடம் வந்தால் மட்டுமே முதலிடத்துக்கு வர முடியும். இப்போது சிட்டி காலேஜ் தான் முதலிடத்தில் இருந்தது. ஓவரால் சாம்பியன்ஷிப் எந்த காலேஜுக்கு போகும் என்பது தான் இப்போது டென்ஷன். சிங்கிங் காம்படிஷன் ரிசல்ட் இப்போது. 2வது இடம் சிவானந்தா கல்லூரியை சேர்ந்த மிஸ் ஷாலினிக்கு என்றபோது, ஷாலு, மயூஸ் நானா? ஐயோ நம்ப முடியல என்றபடி என்னை கட்டி கொண்டாள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து முதல் பரிசை அறிவிக்கப் போகிறார்கள். சரி நமக்கு இல்லை என்று உள்ளூர சோர்ந்து இருந்தபோது, முதல் பரிசு பெறும் போட்டியாளர் நிகழ்ச்சி முடியும் முன் இங்கு மேடையில் பாட வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். மிஸ் மாயா மகேந்திரா ஃப்ரம் சிவானந்தா காலேஜ் என்று ஒலித்த குரல் எங்கோ கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பது போல் இருந்தது. மயூஸ் யூ மேட் இட் என்றபடி ஷாலு என்னை கட்டிக்கொண்டு சுற்றினாள். மாயு கிரேட், கங்க்ராட்ஸ் என்றான் வினோத். மாயா மேடம் ட்ரீட் எப்போ? கங்க்ராட்ஸ் என்றான் சுகுமார். எங்கள் காலேஜை சேர்ந்த மற்றவரும் வந்து கைகுலுக்கி சென்றனர். பேபி வாவ், கங்க்ராட்ஸ், வா பார்ட்டி பண்ணலாம் என்றபடி என்னை பார்த்து கண்ணடித்தான் அமர். என்னை சுற்றி பாதுகாப்பது போல் கையை வைத்து கொண்டு நின்றான் வினோத். 2 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் எங்களது காலேஜ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வென்றது. மாயா மேடம் கங்க்ராட்ஸ், எங்களுக்கெல்லாம் இன்னொரு தடவை உங்கள் பாட்டை கேட்கும் லக் உண்டா என்றபடி வந்தான் ஷியாம். தேங்க்ஸ் என்றபடி அவனை பார்த்து ஸ்நேகமாக சிரித்தேன். டே வினோத், அதான் உங்கள் காலேஜ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாச்சே, இப்போவாது என்கிட்ட பேசலாம்ல, இன்னும் என்ன தெரியாத மாதிரி ஏண்டா ஆக்ட் பண்ணுற என்றபடி அவனிடம் பாய்ந்தான். என்னடா நடக்குது இங்கே என்றபடி நான் புரியாமல் முழிக்க, அது வேற ஒன்றும் இல்லை மாயா மேடம், இதோ இந்த வினோத் என்னோட கசின் தான். போன வருஷம் கல்ச்சுரல்ஸ் எங்கள் காலேஜ் ஜெயிச்சுது, அதில் இருந்து இப்போ வரைக்கும் சார் என்னை எதிரி மாதிரியே பார்க்குறான். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் என்கிட்ட பேச சொல்லி என்றான். இவனுங்க நம்மளை வச்சு காமெடி கீமெடி பண்ணுறாங்களோ என்று திருவென முடித்து நின்றேன். ஷியாமும் வினோதும் கசின்ஸ்பா. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் 1 வருஷமாக பேசிக்கல, இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. அதான் அப்போ கூட சீனியர் ஷியாமை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல என்றாள் ஷாலு. உனக்கு எப்படி தெரியும் என்றேன் கொஞ்சம் எரிச்சல் கலந்த குரலில். இப்போ தான் சீனியர் சொன்னாங்க, நீ தான் ரிசல்ட் டென்ஷனில் எதையுமே கவனிக்கலை என்றபடி என்னுடைய எரிச்சலை இன்னும் வாரி கட்டி கொண்டாள். இதற்குள் என் பெயரை மைக்கில் ஏலம் போட்டார்கள். மயூஸ் உன்னை ஸ்டேஜில் பாட கூப்பிட்டாங்க என்றாள் ஷாலு. என்னை சுற்றி நிறைய புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நடப்பதால் எதிலும் மனம் பதியவில்லை. என்னை அறியாமல் ஏதேதோ சிந்தித்தபடி மேடையை நோக்கி நடந்தேன். அறிவிப்பாளர் என்னை பார்த்து, மிஸ் மாயா, எங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை பாட முடியுமா ப்ளீஸ் என்றபடி என் கையில் மைக்கை திணித்தார். என்னை பார்த்து சிரித்தபடி துள்ளி குதித்தபடி நின்றாள் ஷாலு. கண்களை மூடியபடி குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாடலை பாடத் தொடங்கினேன். என்னை மறந்து பாடி முடிக்க கரகோஷம் காதை துளைத்தது. கண்களில் கண்ணீர் பார்வையை மறைத்தது. ஷாலு ஸ்டேஜுக்கே ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள். டாடி, நீங்கள் இப்போ என் கூட தானே இருக்கீங்க,
இதெல்லாம் பார்க்குறீங்க தானே? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டேடி. மனசு கூட்டத்தில் டேடியை தேட சொல்லியது. சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை பெற்றுக்கொள்ள ஸ்டூடெண்ட் ரெப் வினோத்தை மேடைக்கு அழைத்தனர். மேடைக்கு போகும்போது என்னை பார்த்து கண்ணடித்தபடி சென்றான் சீனியர். ஏன் இவன் இப்போ எல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறான் என்று தோன்ற, ஆமாம் மயூஸ், சீனியர் ரொம்ப மாறித்தான் போயிட்டான். என்னடி பண்ண நீ என்று என்னை இழுத்தபடி சொன்னாள் ஷாலு. இவளை நான் சத்தியமாக கொல்லத்தான் போகிறேன். பேபி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, வா இன்னைக்கு போய் நல்ல பார்ட்டி பண்ணலாம் என்று என் கையை பிடித்து இழுத்தான் அமர். நிறைய அருவருப்பாகவும் கொஞ்சம் பயமாகவும் உணர்ந்தேன். சாரி அமர், இன்னைக்கு என் கசின் வினோத்தும் மாயாவும் எனக்கு ட்ரீட் கொடுக்குறாங்க. ஸோ மேபி இன்னொரு நாள் உங்கள் கூட பார்ட்டி பண்ண வருவாங்க என்றபடி என்னை நெருங்கி நின்றான் ஷியாம். நன்றியுடன் அவனை பார்த்தேன். ஓ, இப்போ மேடத்துக்கு இன்னொரு பாடி கார்டு வேறையா? என்ன பேபி, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டியா? சீக்கிரமாக நான் நம்ம கணக்கு தீர்த்துப்பேன் பேபி. அப்போ யாரும் உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. நாம் 2 பேர் மட்டும்தான். பி ரெடி என்று சிரித்தபடி எங்களை கடந்து சென்றான். என் சந்தோஷம் அத்தனையும் வடிந்து போய் வெறுப்புடன் நின்றேன். அத்தியாயம் 12. என்னை தவிர எங்கள் குரூப்பில் எல்லாரும் உற்சாகமாக வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எப்போ பார்த்தாலும் அழுது வடிய. எல்லாம் நம்ம டிசைனில் அப்படி தான் இருக்கும் போல். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா இந்த அமர் கழுகுக்கு மூக்கு வேர்த்தது போல் எப்படித்தான் என்னையே டார்கெட் பண்ணுவானோ தெரியல. இந்த வினோத் வேற என்னோட முகத்தையே ஊற்று பார்த்துக்கிட்டு இங்கே என்ன சீரியலாக காட்டுறாங்க. மனசுக்குள்ளே தான்ப்பா சத்தியமாக நினச்சேன். மாயு, நீ மனசுக்குள்ளே எதையுமே நினைக்க ட்ரை பண்ணாத. எப்படியும் எங்களுக்கு கேட்கும், நீ பல்பு வாங்குவ. எதுக்கு இதெல்லாம்? ஆமாம், இப்போ அமர் என்ன செஞ்சான்? ஏன் என்கிட்ட சொல்லலை? வினோதின் கேள்வி மெதுவான குரலில் ஆரம்பித்து காரமாக முடிந்தது. இல்லை சீனியர், நான் என்னமோ உங்ககிட்ட அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அவன் என்கிட்ட வந்து கத்துறான். எனக்கு புரியல. உங்கள் 2 பேர் போதைக்கு நான் ஊறுகாயா என்றேன். என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணாத மாயு, உனக்கு நானும் அவனும் ஒன்றா? வெறுப்புடன் கேட்டான். இல்லையா பின்ன என்பது போல் அவனை பார்க்க, ஓ காட், இட் கான் பி ட்ரூ. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். என் கூட நாளைக்கு வெளியில் வரியா ப்ளீஸ் என்றான் இறைஞ்சிய குரலில். எனக்குமே அவனிடம் நிறைய கேட்க வேண்டியிருந்ததால் சரி என்று தலையாட்டினேன். நாளைக்கு உன்னை மார்னிங் 10 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். கமான் கைஸ், இட்ஸ் செல்ஃபி டைம் என்றபடி ஓடி வந்தாள் ஷாலு. எல்லோரும் ஒன்றாக நின்று உட்கார்ந்து முகத்தை அஷ்டகோணலாக்கி நாக்கை துருத்தி கண்ணை உருட்டி கொம்பு வைத்து செல்ஃபிக்கே உண்டான எல்லா சேஷ்டைகளும் செய்து செல்ஃபி எடுத்து முடித்து கொண்டு கிளம்பினோம். மாயா மேடம், நெக்ஸ்ட்டு எப்போ மீட் பண்ணலாம்? எனக்காக இன்னொரு முறை நீங்கள் கண்ட நாள் முதலாய் பாடணும் ப்ளீஸ் என்றபடி வந்தான் ஷியாம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணினா பாட சொல்கிறேன் சார். இப்போ வழியை விடுறீங்களா? பற்களை கடித்தபடி இழுத்து பிடித்த சிரிப்புடன் ஷாலு கேட்டாள். சாரி ஷியாம், அவள் அப்படித்தான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பாடுறேன். தேங்க்ஸ். சிரித்தபடி விடைபெற்றேன். என்ன ஷாலு, ஏன் ஷியாம் கிட்ட அப்படி எரிஞ்சு விடுற? என்ன ஆச்சு என்றேன். என்னவோ எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல மயூஸ். எனக்கு நீ தான் பெஸ்டி, அவனுக்கு இல்லை. யூ நோ தட் ரைட்? விட்டால் அழுது விடுவாள் போல் நின்றாள். இந்த ஷாலு எனக்கு மிகவும் புதிது. எனக்கு தெரிந்த ஷாலு எப்போதும் யாரையும் பார்த்து அசராதவள். இவளோ இன்று பார்த்த ஒருவனிடம் தன் ஃப்ரெண்டை துளைத்து விடுவோமோ என்று பயப்படுகிறாள். ஷாலுவுக்கு பயமா? நம்ப முடியவில்லையே. போலாமா என்றபடி வந்தான் வினோத். சீனியர், உங்கள் கசின் எதுக்கு எப்போ பாரு இங்கே வந்து பேசிட்டு போகிறான்? திரி கொளுத்தி போடுவது போல கேட்டாள் ஷாலு. ஒரு நொடியில் அவனது முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது. மாயு, ஷியாம் கிட்ட ரொம்ப பேசாத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு என்றான். எனக்கோ கோபம் சுறுசுறுவென ஏறியது. நான் யார் கூட பேசணும்னு கூட நீங்கள் தான் சொல்வீங்களா சீனியர்? நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை. எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு காட்டமாக சொன்னேன். அடிப்பட்ட உணர்வுடன் என்னை பார்த்து உன்னிஷ்டம் என்பது போல தோலை குலுக்கியபடி சென்று கார் கதவை திறந்தான். உள்ளுக்குள் எழுந்த வித்தியாசமான உணர்வை என்னவென்று புரிந்து கொள்ள இயலாமல் தலையை பீத்தவாறு வண்டியில் ஏறினேன். ஷாலு வாயோயாமல் பேசியபடி வந்தாள். சீனியர், நீங்கள் எப்போ ட்ரீட் கொடுப்பீங்க? எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாம். அதோ அந்த மெக்டானல்ட்ஸில் சின்னதாக ஒரு சீஸ் பர்கரும் சிக்கன் லாலிபாப்பும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கித்தாங்க போதும் என்றாள் வெட்கமில்லாமல் நீண்ட லிஸ்ட்டுடன். இவ அடங்கவே மாட்டாளா என்று நினைத்தபடி வினோதை பார்த்தேன். மயூஸ், உனக்கு என்ன வேணுமோ நீயும் கேளு. சீனியர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. அப்படித்தானே சீனியர்? எனக்கும் சேர்த்து ரெக்கமெண்ட் வேறு செய்தாள். என்ன பீஸுடா இவ என்பதாய் அவளை பார்த்து வைத்தேன். சிரித்தபடி காரை பார்க் பண்ணிவிட்டு மெக்டானல்ட்ஸுக்குள் சென்ற வினோத் சிறிது நேரத்தில் கை மற்றும் பை நிறைய கொண்டு வந்து என்னிடம் நீட்டி, இந்தா மாயு, நீயும் உன் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்குங்க என்றான். சீனியர், இது உங்களுக்கே ஓவராக தெரியலை? கேட்டது நான், கொடுக்கறது அங்கேயா? கலிகாலமடா. கடவுளே, என்னை ஏன் இவங்க கூட வர வச்ச என்று ஓவர் ட்ராமேட்டிக்காக கேட்டது ஷாலு.
இப்போ ஒன்றும் கெட்டு போல, இங்கேயே இறங்கிக்கிறியா இல்லை பக்கத்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடணுமா என்றான் வினோத் கண்களில் சிரிப்புடன். எனக்கும் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு வந்தது. ஷாலுவின் முகம் போன போக்கை பார்த்து சிரித்து தொலைத்தேன். யூ டூ மயூஸ், என் மீது அவளது ஷோலை தூக்கி எறிந்தாள். குழந்தைத்தனமான அவளது நடவடிக்கையை கண்டு மேலும் சிரிப்புதான் வந்தது. லவ் யூ ஷாலு என்றேன் அவளை அணைத்தபடி. என்னையே வினோதமாக வெறித்த வினோத்தை பார்த்தபடி, இங்கு யாருக்கோ காதில் புகை வர்ற மாதிரி இருக்கே, யாருக்கு மயூஸ் என ஷாலு இப்பொழுது சிரித்து வைக்க, ஐ ஹேட் யூ ஷாலு என்று அவளை எரிச்சலுடன் தள்ளிவிட்டேன். எங்களையே பார்த்தபடி இருந்த வினோத் கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். ஒருவரை ஒருவர் வாரியபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பை மாயூ, வில் பிக் யூ அப் பை 10 டுமாரோ என்று கண் சிமிட்டியபடி விடைபெற்றான். வீட்டிற்குள் நுழைய போன என்னை தடுத்து நிறுத்திய ஷாலு, என்கிட்ட சொல்லாமல் நீ சீனியர் கூட அவுட்டிங் பிளான்லாம் பண்ணிட்டியா மயூஸ், இதெல்லாம் எப்போ நடந்தது என்றால் பாவமாக முகத்தை வைத்தபடி. இல்லை ஷாலு, சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு, அதான் வினோத் நாளைக்கு பேசலாம்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை தாயே என்றேன். ஒன்றும் இல்லைன்னா சரிதான், ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய் என்றாள். அடிங் என்று அவளது காதை முறிக்கபடி வீட்டுக்குள் நுழைந்தேன். அம்மா, உங்கள் பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நான் செகண்ட் ப்ரைஸ் என்று அம்மாவிடை பார்த்து குதித்து ஓடினாள் ஷாலு. கங்க்ராட்ஸ்டா கண்ணா, நீங்கள் 2 பேருமே ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா, போய் அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என்று அம்மா கண்கள் பணிக்க சொல்ல அம்மாவை கட்டி கொண்டு ஒரு நிமிடம் நின்று விட்டேன். நான் அழுதால் அம்மா பலமிழந்து விடுவாள் என்பதால் அப்பாவின் படத்திற்கு முன் சிரித்தபடி சென்று நின்றேன். தேங்க்ஸ் டேடி, உங்களுக்கு என் பாட்டு பிடிச்சுதா, லவ் யூ டேடி என்று சொல்லும்போது என்னையும் அறியாமல் ஒரு நிமிடம் கலங்க ஷாலு என் தோலை அழுத்தினாள். சுதாரித்து கொண்டேன். அம்மா பசிக்குது என்று சொல்லி ஷாலுவும் இயல்பாய் அம்மாவின் கவனத்தை திருப்பியிருந்தாள். ஐ எம் அ பார்பி கேர்ள் பாடியபடி என் அறைக்குள் நுழையும் போது என் மொபைலில் மெசேஜ் வந்தது. யார் என்று பார்க்க, பேபி இன்னைக்கு நீ என்ன உன் பாட்டால் கட்டி போட்டுட்ட, வாவ் நீ இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீ மிஸ்ட்ரியாகவே இருக்கியே பேபி, சீக்கிரமாக நம்ம கணக்கை தீர்த்துக்கலாமா, ஐ கான்ட் வெயிட் ஃபார் லாங் பேபி என்று அறிமுகம் இல்லாத நம்பரிலிருந்து மெசேஜ் வந்திருந்தது. குப்பென்று ஏசியை மீறி வேர்த்தது. இது அமரின் வேலையாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. யாரிடம் இதை பற்றி பேச என்று குழப்பமாக இருந்தது. ஷாலு வீட்டுக்கு சென்று விட்டாள். என் அறையில் தனிமையில் யோசித்தபடி படித்திருந்தேன். மீண்டும் மொபைல் ஒளிர்ந்தது. இம்முறை சீனியர் என்று காட்டியது. குட் நைட் மாயூ, நாளைக்கு நமக்கு எத்தனை ஆச்சரியங்கள் வைத்திருக்கிறதோ, ஐ எம் வெயிட்டிங், see you tomorrow என்றிருந்தது. வினோத்திடம் அமரின் மெசேஜை பற்றி சொல்லலாமா என்று ஒரு நிமிடம் தோன்றியது. ஒன்றும் சொல்லாதப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொன்னான், இது எதுக்கு வம்பு என்று எண்ணிக்கொண்டேன். தூக்கம் கண்களை சொக்கும்போது என் மொபைல் ரிங்கத் தொடங்கியது. தொடரும். இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம நாவல் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.